என்னடா தள்ளி போட்டு ஹரே ராம 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 ஹரே ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே ராம 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 ஹரே ஹரே கிருஷ்ண 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 ஹரே ராம 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 ஹரே ஹரே கிருஷ்ண 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 ஹரே கோபிகா ஜீவன ஸ்மரணம் सद्गुरु महाराज की श्रीकांतो मातुलो यस्य धरणी सुरमंगल जनकः शंकरो देवः तं वन्दे कुञ्जराणं यस्य धर्मपदाज्ञा पारिषद्या पदसुतं विघ्नं निन्दतिसन्क्षेणं तमाश्रयेत् नमो नमः सद्गुरुभ्यो नमो नमः नमो नमः सद्गुरुभ्यो नमो नमः ज्ञानवैराग्यसम्पूर्णा हरिभक्तिपरायणां पूर्वाचार्याणां वन्दे सम्प्रदायप्रवर्तकान् प्रह्लादनारदपराशरपुण्डरीकप्रकाशाम्बरेशुशोकमिषुताभ्यां उद्वाङ्गदादिपर्युद्धिनविभीषणादि पुण्यादिमान् परमभागवतान् स्मरामि जन्माद्यस्य गितोन्नयादितरतश्चार्तेषु विघ्नेश्वरात् तेने ब्रह्महृदाय आदिकवे मुह्यन्ति यत्सूरयः तेजोवादिहृदा यथा विनिमयो यत्र सर्वोमुषा धाम्ना स्वेन सदा निरस्तकोटं सत्यं परं धीमहि धर्मं प्रोज्झितकैतवोद्रमनो निर्वत्सराणां सदां वेद्यं वास्तवं पुत्रमच्युश्रुतं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो विद्यवृद्ध्यते अन्तर्गृहेषुश्रूतुभिस्तक्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं सुतमुखान् इवत भागवतं रसमालयं गुरवोर्जिताः मुनिबाहुलाः नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः ஊழிடைசோதுபைத்தி எம்பதூநாட்டி உலோகம் மீது ஒன்பதுவாசன் தான் உடலை பிரியும் போது உந்தன் சரணமே சரணம் முன்னிருந்தே தேனுடை கமல திருவிருக்கரசே திரை குழுமான் கடல் கிடந்தார் நானுடைய தவத்தால் திருப்படி அடைந்தே மெய் விசாரணம் துளிந்தாய் நாமசம் கீர்த்தனம் எஸ் சர்வபாப பிரணாசனம் நாமோ துக்கசமனஹாதம் நமாமி ஹரிம் பிரபுஷ்யரே நமஹ ஸ்ரீஹரே நமஹ ஸ்ரீஹரே நமஹ கோவிகா ஜீவஸ்மரணம் கோவிந்த கோவிந்த சத்குரு சுவாமினஹ ஆஞ்சநேய சுவாமினஹ ஜெய். சிவப்பதியான பகவான் பரமானுக்கு விசேஷத்தினால் சத்குருநாதர் அவர்களுடைய நம்ம தொடர்ந்து பாகவத ஸ்வரம் நம்ம பாக்கியத்தை கொடுத்தார். அதில் நேற்றைய தினம் வரைக்கும் என்ன பார்த்தோம்னா பாகவதத்தோட ஆரம்பம், அதில் முக்கியமான பாகவத தியான ஸ்லோகத்தோட அர்த்தத்தையும் அப்புறம் எப்படி பாகவதத்தோட அவதாரிகையை பார்க்கணும். அந்த பாகவத அவதாரிகை தான் வியாசருக்கும் நாரதருக்கும் நடந்த சம்வாதம் ரெண்டு பேருக்கு நடந்த பேச்சு. அதனால்தான் அதுலேருந்து தான் பாகவதமே ஆரம்பிச்சது. அப்படி பாகவதம் ஆரம்பிக்கிறது எதுலேருந்து ஆரம்பிச்சாருன்னா மகாபாரதத்தோட முடிவு. மகாபாரத முடிவுலேருந்தே யாரோட சரணாகதினா திரௌபதியோட சரணாகதி, உத்தரகுமாரியோட சரணாகதின்னு சொல்லணும். திரௌபதி சரணாகதி அப்புறம் இருக்கட்டும், முக்கியமாக உத்தரையோட சரணாகதி. அந்த உத்தரகுமாரி சரணாகதிக்கு பகவான் என்ன பண்ணாருன்னா கருவில் இருக்கிற குழந்தைய பகவானே காப்பாற்றினார். இந்த காப்பாற்றின உடனே எல்லாருக்கும் பெரியவளான குந்தி மாதா கண்ணபிரான ஸ்துதி பண்ணார். அப்படி குந்தி ஸ்துதியை பார்த்தோம். அப்புறம் யுதிஷ்டிரருக்கும் தர்மத்தில் ஒரே சந்தேகம், நான் ராஜ்யத்தை ஏற்றுக்கணுமா வேண்டாமா? ஏன்னா ஒரு ராஜ்யத்தை அடைஞ்சது எதனால காரணம்னா ஒரு பெரிய போர் நடந்தது, மகாபாரத யுத்தம்னு. அதில் பாண்டவர்கள் ஜெயித்து கொண்டார், கௌரவர்கள் மாண்டு போயிட்டார் அப்படின்னு அந்த ரிசல்ட் பார்த்தோம். நம்ம நேற்றைய அப்படின்னு நேற்று இந்த ரிசல்ட் பார்த்தோம். அதில் கௌரவர்கள் பாண்டவர்களுக்கு என்ன கஷ்டம்னா, இப்போ இந்த ராஜ்யத்தை அனுபவிக்கிறேன்னு கேவலம் கொலை பண்ணிட்டு அனுபவிக்கிறேன்னு, அது தர்மமா அதர்மமா அப்படின்னு முக்கியமான தர்மபுத்திரான யுதிஷ்டிரருக்கு மனசுல ஒரு கஷ்டம். அதை போய் பகவான் தெரிவிச்சார். பகவான் சொன்னா இந்த பதில் நான் சொன்னா சரிப்பட்டு வராது, அதனால நம்ம தாத்தாட்ட போவோம். எல்லாரும் பெரியவர் பீஷ்மர்
அவர் வந்து 10 நாள் யுத்தத்தில் வந்து படுத்து கிடக்கிறார். அவர் வந்து 10 நாள் யுத்தத்தில் விட வந்து எதுக்காக வந்து ரொம்ப நேரம் அந்த அம்போட வலியை தாக்கிட்டு இருக்காருன்னா, என்ன தரிசனம் பண்ணணுமே, உத்தராயண புண்ணியகாலம் வரட்டுமே, வந்த அப்புறம் சரீரத்தை விடலாமே, அப்படி மரணம் வந்து தன்னோட வசத்துல இருக்கு. அவர் வந்து அவரோட இறுதிகாலம் வந்து தன்னோட வெளியில இருக்கு. அதான் சம்ஸ்கிருதத்தில் சொச்சந்த மிருத்யூன்னு. அது எதனால வந்ததுன்னா, தன் தகப்பனாருக்காக வந்து தன்னோட ராஜ்யத்தையே தியாகம் பண்ணிட்டார். ஏன்னா தகப்பனாருக்கு வந்து யாரு மேல ஆசைனா, அவரோட சமவயசுக்கு சத்தியவதி மேல ஆசை, கல்யாணம் பண்ணணுமே அந்த ஆசை இருந்தது. அந்த சத்தியவதி வந்து ராஜ்யத்தை வரணும்னு அவரோ செம்படவர். அந்த சத்தியவதி மேல ஆசைப்பட்டனால அவர் போய் நேர போய் சொல்ல முடியல. ஏன்னா வயோதிகர் நேர போய் சொன்னா அந்த ராஜாவுக்கு வெக்கம் இல்லையே அப்படின்னு பரிகாசம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனால தன்னோட புத்திரனோட பீஷ்மரை வந்து அவருக்கு சார்பா புக வச்சார். அப்புறம் நேரம் போய் வந்து அங்க இருக்கிற செம்படனோட தகப்பனார்கிட்ட பேசினார். ராஜா வந்து இந்த அம்மாவை கேட்கிறா அப்படின்னு கேட்கிறா. இவ்வளோ பீஷ்மரும் சம வயசுதான், மனசுல ஏதாவது விகாரம் வந்துருந்தோமே. ஏன்னா அவருக்கு ராஜாவோட மனசு வந்து விபரீதம் தோணுமே பீஷ்மருக்கு. ஆனால் தோணல். ஏன்னா தர்மாத்மா அத்தகைய பீஷ்ம பிதாமகர் வந்து நேரம் சொன்ன உடனே சரி, நீ பார்த்தா என்னமோ யோக்கியத்தை உடையவனா இருக்க, அதனால உங்க அப்பா மரண இறுதி காலம் அடைஞ்சா அடுத்தது நீதான் வந்து ராஜ்யத்துக்கே வருவ, அப்படி ஒருவேளை கல்யாணம் பண்ணிட்டேன்னா வந்து உன் பையன் வருவா அப்படின்னு சொன்னச்சு. நான் கல்யாணமே வேண்டாம் அப்படின்னு பிரதிஜை பண்ணிட்டேன். சரி, நீங்க கல்யாணம் பண்ணல, சப்போஸ் மனசு கொந்தளிச்சுன்னா வந்து யாரோ ஒரு தாசி பொண்ணு மேல நீ சங்க வச்சுக்கலாம், அஃபேர்னு சொல்றோமே, அதுதான் இங்க சொல்றாரு. ஒருவேளை அவரோட சங்க வச்சுக்கிட்டா அது மூலியமா வந்து குழந்தை பிறந்துருச்சுன்னா, அந்த குழந்தை பிறந்து அது வந்து எங்க வம்சத்துல வந்து குழந்தைகளை வந்து அடிச்சு சமாப்தி பண்ணிட்டு ராஜ்யம் எடுத்துக்குவேன், அதனால குழந்தைங்களே பெற்றுக்க மாட்டேன், அதனால நான் எப்போதும் பிரம்மச்சரிய விதத்துல இருப்பேன் அப்படின்னு முன்னாடி அவருக்கு தேவவிரதன்னு பேர். அவர் கடுமையான ஒரு பிரதிஜை பண்ணதுனால பீஷ்மர்னு அவருக்கு பேரே வந்தது. அந்த பிரம்மச்சரியத்தோடையே கடைசி வரைக்கும் வாழ்ந்திருக்கார். லவலேசம் வந்து சுவார்த்தம் இல்லை, சுயநலம் இல்லை. அப்பேற்பட்ட பீஷ்மர தரிசனம் பண்ண அவரால் தான் நீ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியும் அப்படின்னு பஞ்சபாண்டவர்கள் சேர்ந்து தரிசனம் பண்ணினார். பீஷ்மரை நமஸ்காரம் பண்ணினார். பீஷ்மரோ வந்து இவ பண்ண கஷ்டத்தை பார்த்து கண்ணிலேருந்தே மனசுலேருந்தே கண்ணீர் வந்து ஸ்லாகிச்சார். பகவான் கூட இருக்கார். ஏதோ சாமானிய பகவான் நினைச்சியே, சாமானிய கிருஷ்ணர் நினைச்சியே, அத்தம்மாஜி ரிலேஷன் நினைச்சியே, அவர் வந்து சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் தான் அப்படின்னு பகவானை காட்டி கொடுக்க, அந்த பகவான் வந்து சதுர்புஜ சேவையா ஹிருதயத்துக்குள்ள இருக்கட்டும் அப்படி பகவான் வந்து ஹிருதயத்துல வந்து சதுர்புஜ சேவையா வந்து சுவாமியை தியானம் பண்ற. வெளியில் இருக்கிற அந்த ஜனங்களுக்கும் அந்த ரிஷிகளுக்கும் வந்து கிருஷ்ணராவும் காட்சி கொடுக்கிறார். பீஷ்மருக்கு மட்டும் சதுர்புஜ சேவையா காட்சி கொடுக்கிறார். அப்படின்னு அந்த பீஷ்மர் வந்து அந்த சுவாமியை தியானம் பண்ணிட்டு யுதிஷ்டர் கேட்ட தர்ம சந்தேகத்தெல்லாம் வந்து சந்தேகத்துல வந்து அத்தனை தர்மத்தையும் பொட்டுன்னு எல்லாத்தையும் எடுத்து சொன்னார். அதையும் வந்து கேட்க ரிஷிகள் எல்லாருமே வந்து காதை கொடுத்து கேட்டார்கள். கடைசியில பீஷ்மருக்கு என்னன்னா, உலகத்துல என்ன கொடுக்கணுமோ வந்து பகவான் வந்து என்னை வந்து இன்ஸ்ட்ருமெண்டா ஒரு எந்திரவாட்டமா வச்சுட்டு வந்து இத்தனையும் பகவான் வந்து என்னை மீடியமா வச்சு கொடுத்துட்டார். ஆனா என் வேலையை ஆயிடுத்து. நான் இனிமே வந்து இந்த சரீரத்தை இந்த மனசை சுவாமி கிட்ட சமர்ப்பணம் பண்ணி தீரணும் அப்படின்னு ஏகாங்கிர மனசோட ஒன்றுபட்ட மனசோட பகவான் நினைச்சுட்டு ஸ்துதி பண்ணது தான் பீஷ்ம ஸ்துதி அப்படின்னு நேற்று தினம் வரைக்கும் பார்த்தோம். செலக்டடான ஸ்லோகங்கள். அதுல யுத்தத்துல வந்து சுவாமி எப்படி தரிசனம் பண்ணினார், தன்னோட அனுபவத்தை முழுக்க சொன்ன ஸ்தோத்திரம் தான் அந்த பீஷ்மஸ்துதி. அந்த பீஷ்மஸ்துதியை சமர்ப்பணம் பண்ணும் பகவான் சிரிச்சுட்டே கேட்டார். சிரிச்சுட்டே கேட்டு பகவானை நினைச்சுட்டே தன்னோட சரீரத்தை தியாகம் பண்ணினார். அப்புறம் ஏற்ற சம்ஸ்காரம் முழுக்க தர்மபுத்திர பண்ணினார். கிருஷ்ணரோட உத்தேசத்தைப்படி அவருக்கு தக்க சம்ஸ்காரம் பண்ணின உடனே எல்லா நாளும் எல்லா காரியமானதுக்கு அப்புறம் கடைசியில பகவானோட திருக்கரங்களால, பகவானோட உத்தேசத்தினால, பகவானோட திவ்ய ஆக்கையினால யுதிஷ்டிரர் வந்து அஸ்தினாபுரத்துக்கு பட்டத்து ராஜாவா ஆனார் அப்படின்னு நேற்று தினம் வரைக்கும் நம்ம பிரவச்சனம் பார்த்தோம். இன்னைக்கு பகவான் வந்து இவ பிரியத்து கட்டுப்பட்டிருக்க. ஒரு நாள் 2 நாள் வந்து தங்குறார். ஏன்னா பகவானுக்கு வந்த வேலை ஆயிடுச்சு. அதர்மத்தை நீக்கி தர்மராஜ்யத்தை உண்டாகிடாது. ஆனா வேலை ஆயிடுச்சு. ஏன்னா எங்க பந்துக்களை பார்த்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ற. வாஸ்தவமா பகவான் என்ன பிளான்ல இருக்காருன்னா, அதர்மத்தை நீக்கிறதுனால வந்து மகாபாரத யுத்தத்தை நடத்தி கௌரவர்கள் சமாப்தி பண்ணியாச்சு. இப்போ எங்க கோஷ்டி நிறைய பேர் இருக்கா, அவர்களையும் குண்டு கட்டி சமாப்தி பண்ணனால பகவான் அந்த திட்டத்தோட தாரகை வந்து தீரணும் அப்படின்னு அந்தர்த்தமா இருக்காது. அது வியாக்கியாத்தாக்கள் சொல்ற அந்த அர்த்தம் சொல்றச்சு.
அதனால பகவான் வந்து தீர்மானம் பண்ணினார், உடனே துவாரகை போய் தீரணும் அப்படின்னு நினச்சி 2 நாள் இவ பேட்டு கட்டுப்பட்டு 3வது நாள் சுவாமி கிளம்புற. அங்கே போகிறச்சே யார் வந்து தடுத்தார்னா சுபத்ரா திரௌபதி குந்தி विराटतनया तथा गांधारी धृतराष्ट्रश्च यूत्सुः गौतमो यो मृगोदरश्च सौदौम्यश्च स्त्रियो मत्स्यसुधादयः न सेहिरे मुख्यन्तो विरहं शार्ङ्गदन्वनः அப்படின்னு பகவான் வந்து கிளம்புறார். பகவான் கிளம்புறச்சே யார் எல்லாருமே வந்து பகவான் காலை முடிச்சுட்டு, பகவானே நீங்களை விட்டு போகாதே சுவாமி, ஏன்னா இப்பேற்பட்ட சச்சகத்தில் கோட்டை விட்டுவே சுவாமி, நீங்கள் விட்டு போனா மனசு ஒரு மாதிரி இருக்கு சுவாமி அப்படின்னு குத்தி மாத்தா ஒரு பக்கம் கலர்றார், இன்னொரு பக்கம் திரௌபதி அம்மா கதறார், இந்த பக்கம் பச்சைபாண்டு கதறி அழறார். எல்லாரும் வந்து அர்ஜுனன் வந்து என்னை விட்டு போயிடாதீங்களோ கெஞ்சி அழறார். அப்புறம் அந்த பக்கத்தில் வந்து பகவானோட பிரிய தங்கையான சுபத்ரை அழறார். அப்புறம் வந்து விராடத்தனையான உத்தரகுமாரி வந்து அழறார். எல்லாருமே கதறி அழறா, சுவாமி விட்டு போறோமேன்னு. ஆனா அவர்கள் மட்டும் அழல, அஸ்தினாபுரத்து அநேக ஜனங்கள் எல்லாரும் கதறி அழறார். ஏன்னா பகவான் எப்பேற்பட்ட காரியம் பண்ணினார். ஒண்ணுமே வளர்ந்தாத அந்த பூமியை வந்து திருராஷ்டிரம் வந்து பஞ்சபாண்டவர் வந்து கொடுத்தார். ஜனங்களே சாட்சி, பஞ்சபாண்டவர்கள் அக்கிரமம் அவமானப்பட்டது ஜனங்களே சாட்சி. ஒண்ணுமே வழங்காத, ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லாத ஒரு பூமியை கொடுத்தார். ஆனா பகவானும் அர்ஜுனனும் அதை வந்து சவாலா எடுத்துட்டு 2 பேருமே வந்து காண்டவனத்தை வந்து தகனம் பண்ணி, அப்புறம் மொத்த செடிகள் எல்லாமே அக்னிக்கு சுவாகா பண்ணும்படியா வச்சு, இந்திரனை வந்து மழையை வந்து நிறுத்தும்படியா வச்சு வந்து யுத்தம் பண்ணி இன்னைக்கும் பாரதத்துக்கும் தலைநகரமான இந்திரபிரஸ்தத்தை நியமிச்சார். இப்படியே பகவான் வந்து இத்தனையும் வந்து கூட இருந்து வந்து பகவான விஜயத்தை அள்ளி கொடுத்தார். அத்தகையான விஜய கிருஷ்ணர் வந்து துவாரகை கிளம்புறார். அதை யாராலையும் தாங்க முடியல. ஏன்னா பகவான் போய் துவாரகை போய் என்ன 20-30 வருஷமா எடுத்து அப்படின்னு துவாரகை பிரவேசம் பண்ணினார். இந்த பாதி மனசோட சுவாமி பிரவேசம் பண்ண உடனேயே வந்த துவாரக ஜனங்களுக்கு ஒரே புத்துணர்ச்சி. ஆஹா, இப்பதான் பகவானை பார்க்கிறோமே, நம்ம எல்லாம் வாழ வச்ச தெய்வமாச்சு. ஏன்னா துவாரகாதீசன் இங்க அர்த்தம் சொன்னா யாருன்னா அங்கே யாரோ ஒரு வயோதிக ராஜா உக்ரசேனன் தான் துவாரகாதீசன். ஏன்னா அவர் தான் ராஜா. அவரை யாரும் கண்டுக்கல. அவள் கேமரால எங்கே போயிடுச்சுன்னா சுவாமி மேலே தான் போச்சு. அந்த துவாரகாதீசன் ஏன்னா கிருஷ்ணர் பலராமரோட புஜ பலத்தில் தான் வந்து துவாரகையே இருக்கு. அதனால பகவான் வந்துட்டாரே சந்தோஷத்தில் வந்து எல்லாரும் பகவானை கட்டி பிடிக்க, பகவானை வந்து ஆரத்தியிட, பகவான் உபசாரம் பண்ண, பகவான் வந்து ஸ்வஸ்தானத்து துவாரகை கிளம்பினார். அப்படின்னு துவாரகை கிளம்பின உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, அப்போதான் வந்து அப்போதான் வந்து எல்லாம் நடந்தது. அந்த எல்லாம் நடந்ததுக்கப்புறம் கடைசியில் வந்து உத்தரைக்கு வந்து உத்தரகுமாரி வந்து அப்போ தான் குழந்தைய பிறந்தார். அவர் கர்ப்பம் தரித்த உடனே அங்கேயிருந்து குழந்தைய பிறந்தார். அந்த குழந்தைக்கு என்ன பேர் வச்சுக்கணும்னு வந்து நினைக்கிறார். ஏன்னா அந்த குழந்தையோ வந்து சாமானிய குழந்தை கிடையாது, கர்ப்பத்திலேயே சுவாமியை தரிசனம் பண்ணார். அதான் சொல்றார், மாதுர் கர்ப்பகதோ வீரகம் சசதா பிருகுநந்தன ததர்ஷ புருஷம் கஞ்சித் தஹ்யமானம் அஸ்திரதேஜசாம் அங்குஷ்ட மாத்திரமலம் புரட்டமௌலினம் அப்பீக்ஷ தர்சனம் சாமம் தடித்வாசனம் அச்சுதம் அப்படின்னு அந்த குழந்தைய சொல்ற. அந்த குழந்தைய எப்படி பகவான் காப்பாற்றினார் இங்கே வந்து அழகாக சூட்ட புராணிகள் சொல்கிறார். ஏன்னா அந்த சமயத்தில் அஸ்தினாபுரத்தில் வந்து ராஜ்யபரணம் பெயின் இருக்கு. யுதிஷ்டிரர் வந்து நல்லா ராஜ்யம் பண்ணுற, ராஜ்யத்தை வந்து வந்த பிரஜைகளோ வந்த மக்களும் வந்து தாம் புத்திரனாக பாவித்து ராஜ்யம் பண்ணுற. ஆனால் அவருக்கும் பேர குழந்தை பிறந்திருக்கார். அவர் யாருன்னா பரீட்சித் யாருன்னா தர்மபுத்திரோட தம்பி அர்ஜுனர். அர்ஜுனரோட புத்திரனா அபிமன்யு. அந்த அபிமன்யுவோட புத்திரனான இப்போ அந்த குழந்தை எப்படி இருக்காருன்னா அங்குஷ்ட மாத்திரம் ஸ்புரத்கிருத மௌலினம். அது கர்ப்பத்திலே சுவாமி வந்து கட்டவரன் ரூபத்தில் வந்து தரிசனம் கொடுத்தார். எந்த பிரம்ம சிரசினாலே அந்த குழந்தைய வந்து நாசமடையணும் அப்படி அஸ்வத்தாமா திட்டமிட்டு பிராமண அஸ்வத்தை பிரயோகம் பண்ணாரோ அவர் வைஷ்ணவ தேஜஸ்னாலே சுக்குநூறா பண்ணிட்டார். அப்படி சுக்குநூறா பண்ணாலும் 4 பக்கத்தில் சுவாமி என்ன பண்ணுறாங்கன்னா, ஒன்று சக்கரத்தோடையே கதையோடையே சுவாமி தரிசனம் கொடுத்தார். அப்புறம் காலக்கரவே நமக்கு சதுர்புஜ மூர்த்தியாக கொடுத்தார் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னு சுவாமி தரிசனம் கொடுத்ததுனால அவருக்கு என்ன பேர் வச்சாருன்னா, தெய்வேனா பிரதிகாதேன சுக்லே சம்சமுபேதி ராத்தோ அனுகிரகாத்தாய விஷ்ணுனா பிரபவிஷ்ணுனா தஸ்மாத் நாம்னா விஷ்ணுராத இதிலோகே பிருச்சவாஹம் பவிஷ்யதி ந சந்தேகோ மகாபாகவதோ மகான். அதனால அந்த குழந்தைக்கு தஸ்மாத் நாம்னா விஷ்ணுராத, அதனால விஷ்ணுராத்தன்னு பேர். விஷ்ணுனா திராயதே விஷ்ணுராதா, பேர்பட்ட பகவானால் காப்பாற்றப்பட்டவனா இருந்தனால விஷ்ணுராத்தன்னு பேர். தமிழில் சொல்லணும்னா விஷ்ணு பிச்சை அப்படின்னு இந்த குழந்தைக்கு பேர் வச்சுட்டார். பேர் வச்சதுக்கப்புறம் அப்புறம் யுதிஷ்டிரர் கேட்குறார்,
இந்த குழந்தைய பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு குல புரோகிதரான தௌமியர்கிட்ட சொல்கிற. அவர் இப்போ சொல்கிறாச்சே அப்படின்னா ஆப்யேச வம்சான் ராஜர்ஷின் புண்ணிய ஸ்லோகான் மகாத்மனா அனுவர்த்தித சித்தியசா சாதுவாதேன சாம்பிரதாக, குழந்தைய பற்றி ஏதாவது நல்லது கொஞ்சம் சொல்லுங்களே அப்படின்னு பிரேரனோட மேலே வந்து தௌமியரும் கூட பிராமணர்கள் சொல்கிறார். இந்த குழந்தையோட பேர் வருங்காலம் வந்து பின்னாடி எப்படி இருக்க போறார் அப்படின்னு சொல்றச்சே, வா அர்த்த பிரஜாவிதா சாட்சாத் விஸ்வா துரிவமானவ பிரம்மண்யா சத்யசந்தஸ்ச ராமோ தாசரதிர்யதா ஏஷதாதா சரண்யஸ்ச யதா கௌஷீனர்ஷிபிஹி யசோ விதலிதா ஸ்வானாம் தௌஷந்தீன யஜ்வனாம் சர்வசத்குணமாஹாத்மே ஏஷ கிருஷ்ணமனுவ்ரதः ரந்திதேவ இதோ இவோதாரோ ஜயாதிரிவ தார்மிகः திருத்யா பலிசமகிருஷ்ணே பிரகலாதைவ சக்ரஹ ஆஸ்ரய சர்வபூதானாம் ஹரிதேஷோஸ்வமேதானாம் விருத்தானாம் பரிபாசகः ராஜர்ஷீனாம் ஜர்கிதாம் சாஸ்தாச்சோத்பரகாமினாம் நிகிரகீதா கலேரேஷ குவோ தர்மஸ்ய காரணாத் அப்படின்னு பரீட்சித்தோட பெருமையை சொல்றார். அவர் எப்படி இருப்பார்னா அவர் பொறுமை எப்படி இருப்பார்னா பூமித்தாயார் போல பொறுமையா இருப்பார். அவர் வந்து பார்த்த பிரஜாகிதா சாட்சாத் விஸ்வாகிவமானவா. அவர் வந்து எப்படி இருப்பார்னா பிரஜர்கள் பிடிக்கும்படியா ராஜ்யத்தை நடத்துறது வந்து உங்களை போல இருப்பார் அப்படின்னு சொல்றார். சில இன்னொருத்த எப்படி சொல்லலாம்னா வீரியத்துல பராக்கிரமத்துல வந்து தன்னோட தாத்தா போல இருப்பார். அப்படி வந்து லோகத்தை எல்லாரையும் அரவணைக்கிறது வந்து பெரிய தாத்தா போல யுதிஷ்டர் போல இருப்பார். அப்புறம் பிரம்மண்யா சத்யசந்தஸ்த ராமோ தாசரத்துன்னு கேட்டா, அதாவது ராமர் போல தர்மாத்மாவா வந்து இந்த புத்திரன் இருப்பார், இந்த பையன் இருப்பான். அப்புறம் மேல வந்து தானம் பண்றதுல எப்படி இருப்பார்னா சிவி சக்கரவர்த்தி போல இருப்பார். அப்புறம் யசோ விதரிதாஸ்வானம் தௌஷந்தீவ யஜ்வனா. அப்புறம் வந்து கீர்த்தி அடையிறது வந்து எப்படி இருப்பார்னா பெருமை அடையிறதுல வந்து தௌஷந்தன் போல இருப்பார். அப்புறம் முக்கியமா வந்து எப்படி இருப்பார்னா பிதாமக சமசாமிய பிரசாதே கிரிஷோபமஹா. அவர் வந்து உங்க கொள்ளு தாத்தா பீஷ்மிதாமர் போல பராக்கிரமசாலியா இருப்பார். அப்புறம் பிரசாதே கிரிஷோபமஹா, வந்தவர்கள் எல்லாரையும் வந்து கேட்டதை அள்ளி கொடுக்கும்படியா இருப்பார். எப்படி பரமேஸ்வரன் ஆசுதௌஷின்னு பேரு, அந்த மாதிரி யாரா வந்து காலை விழுந்தா உடனே வாரி வணங்குவார். அப்படி வாரி வணங்கும் வள்ளலா வந்து இவர் இருக்கார், பிரசாதே கிரிஷோபமா. அப்புறம் புகழிடத்துல எப்படி இருப்பார்னா சாட்சாத் மகாலட்சுமி போல இருப்பார். அப்புறம் சர்வ சத்குணத்துல எல்லா குணங்கள்ல வந்து குணம் வாய்ந்தவன் யாருன்னா கிருஷ்ண பரமாத்மா போல இருப்பார். அப்புறம் தார்மீகனா யார் போல இருப்பார்னா ஏயாத்தீவ தார்மிகா. அப்படி ஏயாத்தி போல தார்மீகனா இருப்பார் அப்படின்னு பரீட்சித்தோட குணங்களை சொன்ன. அப்புறம் கடைசியில வந்து அவரோட பராக்கிரமத்தை சொல்றார். அவர் வந்து திக்விஜயம் பண்ணுவார், களியையே வந்து தன்னோட புஜபலத்துல வந்து அடக்கி வச்சிருவார். ஆனா பின்னாடி அவரோட இறப்பு என்ன தெரியுமா, எதனால இறந்து போயிடுவார்னா தக்ஷகாத் ஆத்மனோ மிருத்திகோ. ஏதோ ஒரு பிராமணன் அவன் பின்னாடி வந்து யாரோ ஒரு பிராமணன் அபச்சாரம் பண்ணுவான். இந்த அபச்சாரம் பண்ண பலனாலே வந்து அவருக்கு வந்து ஒரு வாரத்திலே வந்து தக்ஷகனால் தீண்டி மரணத்தை அடைவார் அப்படின்னு சொன்ன உடனே யுதிஷ்டருக்கு வந்து மனசுல ஒரு கஷ்டம். என்ன கஷ்டம்னா வந்து அட ராமா கஷ்டப்பட இதனால கஷ்டப்பட்டு பிராமண சாபத்தினால வந்து காலகட்டை போறாளே அப்படின்னு மனசுல வருத்தம். ஆனா இவர் சமாதானம் சொல்ற, கவலைப்படாத. அந்த சமயத்துல வந்து பிராயோபவேஷம் பண்ணுவார், எல்லாத்தையும் தியாகம் பண்ணி கடைசியில கங்கை கரையில வந்து முனே வியாச சுதாதயா அப்பேற்பட்ட வியாசபுத்திரான சுகாச்சாரியாரால் உபதேசம் பண்ணும்படியா இவன் வந்து ஜென்மால வந்து கிருத்தார்த்தன் ஆயிடுவான், ஜென்மால வந்து திருப்தி அடைஞ்சிருவார், அடைய வேண்டியதை அடைஞ்சிருவார் அப்படின்னு சொன்ன உடனே சந்தோஷப்பட்டார். சந்தோஷப்பட்டவுடனே குழந்தை வளர்ந்து கொஞ்சம் பிராயம் வளரல. அப்போ வந்து அந்த எல்லா குழந்தைகிட்ட வந்து வந்த மந்திரிகள் எல்லாத்தையும் ஒப்படைச்சார். எல்லாம் வந்து பரீட்சித்து வந்து மகா கெட்டிக்காரனா இருக்கார். ஆனா அந்த சமயத்துல வந்து விதுரர் வராது. ஏன்னா மகாபாரத யுத்தம் ஆயிடுச்சு. ஆனதுக்கப்புறம் 10-20 வருஷமா விதுரர் தான் தீர்த்த யாத்திரை பூர்த்தி பண்ணி வரார். ஏன்னா துரியோதன அவமானப்பட்டினார். நீ வந்து தாசிபுத்திரன், நீங்க வந்து தர்மத்தை சொல்றதுக்கு அதிகாரம் கிடையாதுன்னு அப்படின்னு துரியோதனை வந்து அவமானப்படுத்திட்டார். சபையில் அவமரியாதைப்படுத்தின உடனேயே அந்த மந்திரி பதவியை ராஜினாமா பண்ணி தீர்த்த யாத்திரை போயிட்டார். நான் சண்டைக்கு வரமாட்டேன் அப்படின்னு ராஜினாமா பண்ணி தீர்த்த யாத்திரை போனார். தீர்த்த யாத்திரை போனோன்னா அவருக்கு விஷயம் தெரிஞ்சுது. எல்லா கௌரவர் வந்து குண்டு கட்டா வேரோட அழிஞ்சு போயிட்டார், நாசமா போயிட்டார் அப்படின்னு தெரிஞ்சு வந்து திரும்ப வந்தார். எல்லாம் வந்து சாந்தமானதுக்கப்புறம் வந்தார். அப்படி மரச்சேக சொல்றார், விதுரஹா தீர்த்த யாத்ராயாம் மைத்ரேயாதாத்மனோ கதிம் ஞாத்வா காதாஸ்தினபுரம் ததா தயாவாப்த விவித்சிதா அப்படின்னு தீர்த்த யாத்திரை பூர்த்தி பண்ணிட்டு ஹஸ்தினாபுரத்துக்கு வந்தார். வரச்சே வந்த திருதராஷ்டிரருக்கும்
வந்த காந்தாரிக்கும் குந்தி மாதாக்கும் திரௌபதிக்கும் பஞ்சபாண்டவர்களுக்கும் ஒரே குஷி. ஆஹா, நம்ம சித்தப்பா திரும்பி வந்துட்டாரே, நம்ம சித்தப்பா வந்திருக்காரே அஸ்தினாபுரத்துக்கு, ஒரே கோலாகலமாக இருக்குமே அப்படின்னு ஆசையாக மரியாதை பண்ணிட்டு வந்த அந்த மரியாதையை வாங்கிட்டு வர. அப்புறம் மேலே தர்மபுத்திரர் பேச ஆரம்பிக்கிறார். அபிஸ்மரதனோ யுஸ்மத் பக்ஷாயா சமேதிதான் விபத்கரான் விஷான் யாக்னே மோச்சிதா யத் சமாத்ரிகாக. நீ எனக்கு தாயார் சமானமாக இருந்தியப்பா சித்தப்பா. எப்படி இருந்தேன்னா அபிஸ்மரதனோ யுஸ்மத் பக்ஷாயா சமேதித்தானு. எப்படி ஒரு அம்மா பறவை, ஒரு அம்மா பட்சி கூட வந்த குட்டிகளை 2 ரெக்கைனாலேயே அந்த குழந்தைகளை காப்பாற்றுமோ, அப்படி செக்யூர்டாக காப்பாற்றுமோ, அந்த மாதிரி நீங்கள் காப்பாற்றுறியப்பா. இத்தனை கஷ்டப்பட்டதுக்கும் கூட இருந்தியப்பா, கூட சகாயம் பண்ணியப்பா, கூட நல்வார்த்தை சொல்லி இந்த ஆறுதல் படுத்தினியே. அப்படி சூதாட்டம் நடக்கிறதுன்னு வர செய்தி வரைச்சே நீ அது திரௌபதிக்காக தடுத்து நிறுத்தினியேப்பா. முடிஞ்ச அளவுக்கு நீ எனக்கு பேசினியே. இத்தனையும் நீ எங்களுக்காக சப்போர்ட் பண்ணி, இத்தனையும் எங்களுக்காக சிபாரிசு பண்ணி, இத்தனையும் எனக்காக போராடினியப்பா. எனக்கு தகப்பனா ஸ்தானமாகவும் மட்டும் இல்லை, தாயா ஸ்தானமாக நீ இருந்தியப்பா அப்படின்னு யுதிஷ்டரை கொண்டாடுற. மேலே வித்யாவர்த்திதம் வஹ சரத்பிஹி சிதிமண்டலம் தீர்த்தானி க்ஷேத்திர முக்கியானி சேவித்தானீக பூத்தலே. அதனால நீங்களே பெரிய மகாபுருஷனாச்சே, நீங்கள் மகாபுருஷானாச்சே, எதுக்கு தீர்த்த யாத்திரை போகிறேன்? உங்களுக்கெல்லாம் தீர்த்த யாத்திரை அவசியமே இல்லையே. ஏன்னா தீர்த்தானி க்ஷேத்திர முக்கியானி சேவிதானியே பூத்தலே. என்னெல்லாம் தீர்த்தத்தில் போய் நீங்கள் சேவிச்சேல், என்னெல்லாம் இடத்துல போய் நீங்கள் சேவிச்சேல் அப்படின்னு சொல்கிறச்சே மேலே கொண்டாடுறார். பவத்விதா பாகவதாக தீர்த்த பூத்தாக ஸ்வயம் விபோ தீர்த்தி குருவந்தி தீர்த்தானி சுவாந்தஸ்தேன கதாபிருதா. மேலே சொல்கிற பகவத்விதா பாகவதா தீர்த்த பூத்தா ஸ்வயம் விபோ. நீங்களே சாட்சாத் தீர்த்தமாச்ச, நீங்களே பெரிய புண்ணிய க்ஷேத்திரமாச்ச. நீ வேறு தனியாக வேறு போகணுமா? தீர்த்தி குருவந்தி தீர்த்தானி. நீ ஒரு அடி எடுத்து வச்சா போதும். நீங்கள் ஒரு அடி எடுத்து வச்சா அந்த பக்கத்து இடமே பாவனமாயிடும். சுவாந்தஸ்தேனு கதாபிரதா அப்படின்னு விதுரர் சித்தப்பாவை கொண்டாடுறார். கொண்டாடின உடனே அவர் எந்த உத்தேசத்தில் வந்திருக்காருன்னா திருதராஷ்டிர இன்னும் திருந்தாமல் இருக்காங்க. ஏன்னா பஞ்சபாண்டவர்களை திட்டமிட்டதே திருதராஷ்டிரம் தான். ஏன்னா பீமனோட பராக்கிரமம் சின்ன வயசுல பார்த்தார். துரியோதனோட விளையாடுறச்சு, அடிக்கடி சண்டையில் படுறச்சு பீமன் துரியோதனை போட்டு நல்லா அடிக்கிறார். ஏன்னா இப்பேற்பட்ட பராக்கிரமசாலி இவனுக்கு இன்னும் கொஞ்சம் சூட்டு கொடுத்தோன்னு இவன் பின்னாடி எங்கள் குலத்தையே நாசம் பண்ணிடுவான் அப்படின்னு நினச்சி என்ன பண்ணார்னா ஆட்களை கூட்டுண்டு இவரு பிடிச்ச குழக்கட்டையில் பிரசாதமாக கொடுக்குற மாதிரி கொடுத்து விஷத்தை கலந்து பீமனை சாவடிக்கிறோம், பீமனை சமாப்தி பண்ணணும்னு திட்டமிட்ட. அது திட்டமிட்டதே திருதராஷ்டிரன் தான். அப்புறம் வந்த பாண்டவர்களை வாரணாவதத்தை போய் பரமேஸ்வரன் ஆராதனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அலக்குமாரியை தங்க வச்சு ராவோட ராவா அந்த அலக்குமாரியை கொளுத்தும்படியான திட்டம் பெற்றது திருதராஷ்டிரன் தான். அப்புறம் முக்கியமானது என்னன்னா சூதாட்டத்துக்கு ஆக்ஷன் வந்ததுக்கு சாட்சியாக இருந்தவன் யாருன்னா திருதராஷ்டிரன் தான். அப்புறம் முக்கியமான துசாசனன் துரியோதன திரௌபதியை சுதரமான சபையில் ஷிண்டை பிடிச்சி அப்புறம் சபையில் தரதரா இழுத்துன்னு வஸ்திரத்தை உருவினதுக்கு சாட்சியாக இருந்த காரணம் திருதராஷ்டிரன் தான். இத்தனை மகாபாத்தகமும் பண்ணும்படியான சாட்சியாளர் திருதராஷ்டிரன் தான். தன்னோட 100 புத்திரர் வேற பாசத்தை வச்சிருந்தார். அவர் கண்ணு தெரியலையோ இல்லையோ, ஆனால் துரியோதனான்னு கேட்டால் அவருக்கு மேலே சிலிக்கும். அந்த துரியோதனா அந்த வார்த்தையை கேட்டாலே அதே அடிமையாயிடுவார். தன் புள்ள இத்தனை அபராதம் பண்ணுறானே, இத்தனை தப்பு பண்ணுறானே தட்டி கேட்க அந்த அளவுக்கு தைரியம் இவருக்கு இல்லை. அப்புறம் முக்கியமாக இந்த ராஜ்யமும் அவரோட ராஜ்யம் இல்லை, தன்னோட தம்பியான பாண்டுவோட ராஜ்யம். அந்த பாண்டு ராஜ்யம் இருக்கு. தான் ஏதோ பேருக்கு மாத்திரம் ராஜாவா இருக்கவங்க அப்படின்னு இத்தனையும் தெரிஞ்சு பசங்களை கண்டிக்கல. அவ தப்பு பண்ணானா, தப்பு பண்றடா, இது நம்ம ராஜ்யம் இல்லடா, ஒரு சித்தப்பா பாண்டுவோட ராஜ்யம்டா. எனக்கு நான் அண்ணாடு ஒரே காலத்துல இந்த சாவி முழுக்க கஜாடாத சொட்டு முழுக்க கொடுத்துருக்காடா, நம்ம ராஜ்யத்தில் இருக்கிற மாதிரி நடந்துக்காதடா, பாண்டவர்களோட அன்பாரு அப்படின்னு கண்டிருக்கிறவன் கண்டிக்கவே இல்லை. துரியோதனை தப்பு பண்ணால் ஜெயிலுக்கு அம்பணுமே, அம்பவே இல்லை. அதனால தன் குழந்தை மேலே செல்லம் காட்டி ஆசம் காட்டி மோசம் காட்டி அவள் அழிவுக்கு காரணமாயிட்டான். 100 புத்திரர்களை 100 புத்திரர் பழி கொடுத்துட்டார். 100 புத்திரர்களை யுத்தத்தில் சமாப்தி பண்ணும்படியான நிலைமை இவர் தான் உண்டாக்கிட்டார்.
இவர்னால இந்த யுத்தமே நடந்தது. இத்தனை பாத்தகம் இத்தனை தப்பும் பண்ணிட்டார். ஆனால் திருந்தாம ஒரு பாட்டுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு அப்படின்னு ரொம்ப லெசராக கேஷுவலாக இருக்கார் இவர். அதனால விதுரருக்கு கோபம். 100 பேரை பறி கொடுத்துட்டு சும்மா உட்காந்துருக்கலாம் ஒரு மனுஷரா அப்படின்னு விதுரருக்கு கோபம் வரைச்சு. அப்போ வந்து பீமன் வந்து குழக்கட்டை கொடுக்குறார். அந்த பீமன் குழக்கட்டை கொடுக்குறார். பீமன் வந்து விதவிதமான சாப்பாடு கொடுக்குறார் பிரேக்ஃபாஸ்ட் போது. அப்படி கொடுத்த உடனே இவரை பார்க்குறார். இவரை பார்த்த உடனே திருதராஷ்டிரர் வந்து அது தான் மறந்து சாப்பிட்றார். அதை பார்த்து இந்த விதுரருக்கு வந்ததே ஆத்திரம். அஹோ பகீயசி ஜந்தோ ஜீவிதாஷா யா பவான் பீமா பவர்ஜிதம் பிண்டம் ஆதத்தே கிரகபாலவத்தே. அதனால நீலா ஒரு ஜென்மமா ஜீவிதாஷா ஏயா பவானு இத்தனை பேரையும் பறி கொடுத்துட்டியே. இந்த 100 பிள்ளைகள் வேற நீ இவ்வளோ ஆசை வச்சுட்டே அவளை வந்து சமாப்தி பண்ணிட்டியே. இவ்வளோ பேரை இழந்து வந்து நீ போய் பீமாம வர்ஜிதம் பிண்டம் பீமம் கொடுக்குறது ஏதோ பிரேக்ஃபாஸ்ட் நினச்சிக்காத. உனக்கு கொடுக்கறது பிண்டம். ஏன்னா அவர் அப்பா காலகத்தை அடைஞ்சிட்ட. பெரியப்பாக்குன்னு ஒரு தனி பிண்டமும் உண்டு. அதனால நீ உரியோடு இருக்கனால உனக்கு இந்த பிண்டத்தை கொடுக்குறார். அதனால அதை சாப்பிட்டு வந்து ஜீர்ணிக்காத அப்படின்னு சொன்னோன்னா ஆதத்தே கிரகபாலவத்து நாயாட்டமாக நீ இருக்கியே அப்படின்னு கண்ணாபின்னு திட்டுறார். அது திட்ட உடனே வந்து திருதராஷ்டிரர் வந்து இப்படி பார்க்குறார். இப்படி பார்க்குறச்சே சரி விதுரா நீ சொல்லிட்ட நான் என்ன பண்ணணும், நான் வந்து என்னை மறந்துருக்கேன் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாரு. அப்படி கேட்கச்சே தஸ்யாபி தமதே ஹோயம் கிருப்பணசி விஷோஹோ வரே தெளிச்சுதோ ஜீர்ணோ ஜரையா வாசசீவ வயசு வேற எடுத்துப்பா. அதனால இதுக்கு மேலே இந்த குடும்பத்தில் இருக்காத. நீ என்ன பண்ணுனா யாருக்கும் தெரியாம பஞ்சபாண்டவர்களுக்கும் தெரியாம நீ சத்தம் போடாம அர்த்தராத்திரி வேலையில வந்து அட்ரஸும் கொடுக்காம வந்து என்னோட வா. நான் ஒரு நல்ல இடத்துக்கு அழைச்சிட்டு போறேன். நம்ம எல்லாத்தையும் விட்டு உலகத்தை தியாகம் பண்ணிட்டு நான் பகவானை தேடி போவோம் அப்படின்னு சொன்ன உடனே திருதராஷ்டிரர் வந்து மகா அயோக்கிய. அவருக்கு எப்படிப்பா அந்த புத்தி வந்தது அப்படின்னு நமக்கு எல்லாம் கேள்வி வரும். ஏன்னா அப்பேற்பட்ட விதுரனுக்கு வந்து தம்பியா இருந்ததுனால காரணம். அப்பேற்பட்ட மகாத்மா விதுரன் வந்து தம்பியா இருந்தது காரணத்தினால அவரோட சத்குணத்தினால நிறைய சபையில நீதி சொல்லியிருக்கார். ஏன்னா விதுர நீதியும் பிரசித்தம் அப்படின்னு சபையில நிறைய நீதி சொன்னதுனால அந்த நீதி வந்து அந்த சமயத்துல வேலை செய்யல. இப்போ வந்து கடைசியில எல்லாத்தையும் விட்டுட்டு வா எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு வான்னு சொன்ன உடனே டக்குன்னு திருதராஷ்டிரன் வந்து விதுரரோட வாக்கியத்தை கேட்டு அர்த்தராத்திரி வேலையில் வந்து தியாகம் பண்ணிட்டு விதுரரும் காந்தாரியோட சேர்ந்து கிளம்புறார். அப்படின்னு காந்தாரி யாருன்னா ஏவம் ராஜா விதுரே நாமனுஜேன பிரஜா சக்ஷு போதிதா ஆஜமீடா சித்வா சேஷு ஸ்நேக பாஷாத்ரோ நிஷ்டக்ராவ பிராத்து சந்தசிதாத்வா. அவர் பஞ்சபாண்டவர்களும் உடலை இத்தனால சம்பாதிச்ச அந்த பந்தத்தையும் இத்தனால சம்பாதிச்ச அந்த துவேஷத்தையும் எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டு ஓரம் கட்டிட்டு விதுரனோட கூட போனார். கூட போறது யாரு வந்தார்? பதிம் பிரயாணம் சுபலஸ்ய புத்திரி பதிவிரதா சானு ஜகாமசாதி இமாலயம் நிச்சதண்ட பிரஹர்ஷம் மனஸ்வினாமிவ சத்சப்ரஹாரஹா அப்படின்னு கூடையே வந்து கைங்கரி பண்ணவர். திருதராஷ்டிரன் வந்து குருடனா இருந்தாரே, அதனால அவர் பார்க்காத உலகம் நாங்களும் பார்க்க வேண்டாம்னால கண்ணை கட்டி மூடின வந்து காந்தாரி மகா பதிவிரத. அவரும் வந்து திருதராஷ்டிரனோட பின் சேர்ந்து விதுரனோட கூட சேர்ந்து கிளம்பினார். அப்படின்னு 3 பேருமே வந்து எங்கே போனார்னா அவள் வந்து ஹிமாலயத்தில் போனார். அந்த ஹிமாலயத்தில் போகிறச்சே கங்கா நதி கரையில் போனார். எந்த கங்கை வந்து 7 விதமான நதியாக வந்து பிரியறதோ அந்த க்ஷேத்திரத்தில் போனார். அந்த க்ஷேத்திரத்தை வந்து திருதராஷ்டிரர் தங்கும்படியாக வச்சார். திருதராஷ்டிரரும் காந்தாரியும் வந்து தங்கும்படியாக வச்சு மந்திரத்தை உபதேசம் பண்ணி யோக ரகசியத்தை வந்து அவரே முன்கூடி வந்து சொல்லி கொடுத்து அதன்படி அனுசரித்து திருதராஷ்டிரன் வந்து யோக சக்தினால தான் சரீரத்தை பஸ்மம் பண்ணினார். அதோட பின் சேர்ந்து காந்தாரி உடன்கட்டை ஏறினார். அப்படின்னு திருதராஷ்டிரனோட மோட்சம். ஏன்னா மகா அயோக்கிய திருதராஷ்டிரன் அவர் எதனால மோட்சம் அடைஞ்சார்னு இப்போ சொன்ன மாதிரி விதுரரோட கூட இருந்ததுனால தான். அந்த விதுரரோட சகாயத்தினால கூட அஞ்சார். இதை அத்தனையும் விதுரர் பார்த்தார். ஏன்னா விதுரர் வந்து பார்க்கறச்சே வந்து கிருஷ்ண பகவானோட செய்தி சொல்லணுமே. அவர் ஏன் வந்து கப்சப்புன்னு வந்து மறைச்சிட்டு மட்டும் திருதராஷ்டிரன் மட்டும் கிளம்பி விட்டார் அப்படின்னு வந்து கேட்டார்னா ஏன்னா பகவான் வந்து எல்லாருக்கும் பிரியமானவர். ஏன்னா பாண்டவர்கள் வந்து என்ன கஷ்டமாக இருந்தால் என்ன பகவான்கிட்ட வந்து சமர்ப்பிச்சார். அதான் பாண்டவர்கள் வந்து பேர் என்ன அனன்ய விஷயாவதிகி. அவர் பகவானை தவிர வேற இன்னும் தெரியாது. நம்ம என்ன விபரீதம் அந்த அனன்ய விஷயாவத்தின்னு அந்த வாக்கியம் இருக்குல்ல அதை ஏகண்ட கட் பண்ணு அந்நிய விஷயாவத்தி தான். நம்ம பகவானை விட மற்ற விஷயத்தை தான் யோசிச்சுட்டு இருப்போம். அதனால தான் வந்து அந்நிய விஷயாமத்தி நமக்கு அந்த பேருனால நம்ம பகவானை மறக்கிறோம். நமக்கு எந்த கஷ்டம் இருந்தாலும் பகவானை சந்தேகப்படுறோம். ஆனால் இவர்கள் வந்து சந்தேகமே படமாட்டான். என்ன கஷ்டமாக இருந்தாலும் பகவான்கிட்ட போய் சமர்ப்பிப்பான்.
அப்படின்னு அந்த பாண்டவர்களுக்கு வந்து பகவான் பிரிஞ்சா தாங்க முடியாது அப்படின்னால அந்த விஷயம் சொல்லவே இல்லை. ஆனால் யுதிஷ்டருக்கு மனசில் வந்து ஆலோசனை பண்ணினார். இத்தனை நம்ம விதுரர் போயிட்டார், திருதராஷ்டிரர் போயிட்டார், தன்னோட பெரியமான காந்தாரி போயிட்டார் அப்படின்னு விஷயம் வந்து நாரதர் சொல்லிட்டார். அப்படி நாரதர் வந்து விஷயத்தை அத்தனையும் சொன்னதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, நாரதர் சமாதானப்படுத்தினார். கவலைப்படாதப்பா, அவா காலம் ஆயிடுத்து, அவள் காலமானதுனால அவாவோட பிராப்தம் வந்து பகவான்கிட்ட போய் சேரணும், அதனால அவள் சமயம் கிடைச்சதுனால பகவான்கிட்ட போய் சேர்ந்துட்டா அப்படின்னு தக்கமாக சமாதானப்படுத்திட்டு மேலே வந்து இப்போ வந்து பகவான் எங்கன்னு வந்து கேட்க வந்தார். மனசு எங்கே இருக்குன்னா, சம்பிரஸ்திதோஜார காயா ஜிஷ்ணோர் பந்து தீட்சையா ஞாத்தும் ச புண்ணிய ஸ்லோகஸ்ய கிருஷ்ணஸ்ய விசேஷிதம். இப்போ மனசு எங்கே, பகவான் துவாரகை கிளம்பினாரே, பகவான் துவாரகை கிளம்பின மாத்திரத்தில் வந்து அவர் எப்படி இருக்கார் அப்படின்னு மனசளவுக்கு நினச்சிக்கிறச்சே அந்த சமயத்தில் வந்து கேட்குறார். அந்த சமயத்தில் வந்து 7 மாதத்துக்கு அப்புறம் தான் அர்ஜுனன் வந்து திரும்ப ராஜ்யத்துக்கே வரார். அவர் பார்த்தா வந்து பஞ்சத்தில் அடி உண்டமாக இருக்க, ரொம்ப ஒல்லியாயிட்டார் சுவாமி. அப்புறம் காண்டீவம் வந்து குச்சியாட்டமாக எடுத்தவருக்கு. அப்புறம் வந்து போட்ட வஸ்திரமும் வந்து அங்கங்கே கிழிஞ்சிருக்கு. அப்புறம் ஒரே அழுக்காக இருக்குது வஸ்திரம். அதை பார்த்த உடனே இவர் வந்து அர்ஜுனனா இல்லை யாரோ வேடுவனா அப்படி அந்த அளவுக்கு வித்தியாசம் கூட தெரியல. அதுக்கப்புறம் தான் வந்து அர்ஜுனன் வந்து நான் தான்ப்பா அர்ஜுன பிச்சேன சுஸ்தபிய சுச்சா பாணினா மிஸ்னேத்ரயோ பரோக்ஷேன சமுன்னத்தம் பிரணயோத்கண்ட்யகாதராக சக்கியம் மைத்ரி சௌதம் ச சாரத்யாசம் ஸ்மரன் நிப்பம் அக்ரஜவித்யாக பாஷ்ம கத்கதையாகிறா அப்படின்னு நேரம் நின்றப்புறம் தான் அர்ஜுனன் அறிமுகப்படுத்தினார். அப்போதான் அர்ஜுனா இப்படிப்பா இருக்க, இப்படி ஐட்டியேப்பா, என்னாச்சுப்பா, பஞ்சத்தில் அடி உந்தமா ஐட்டியேப்பா அப்படின்னு பார்த்து கேட்ட உடனே சுவாமி என்ன சொல்கிறது சுவாமி, ஏன்னா என்ன சொல்கிறது தெரியல அப்படி வெக்கி அர்ஜுனன் அழறார். அப்புறம் வாயிலேருந்து வார்த்தையே வரல, தொண்டை கழுதறுக்கிறது. பகவான் பற்றி சொன்னோம்னு சோக்காரார். அப்புறம் புரிஞ்சு அழறார். அவர் கதறி சுவாமி பற்றி நினைச்சாலே அழறார். அவர் என்னன்னா கிருச்சேரு சம்ஸ்தபிய சுச்சா பாணினா மிஸ்ட நேத்திரையோஹோ அப்படின்னு அப்பப்போ கண்ணை தொடச்சின்னு இருக்கு. சொல்லணுமே ஆனால் மனசாட்சி தடுக்கிறதே, எப்படி பகவானோட நிலையை சொல்லணும்னு எப்படி சொல்ல முடியுமே, பகவானை விட்டு என்னால் பிரிஞ்சு இருக்க முடியலையே. அவர் யாருன்னா சக்கியம், எனக்கு சகாவாக கூட இருந்தாரே. அப்புறம் மைத்ரி சௌஹிருதம் எனக்கு வந்து சஹிருதயமாக இருந்தாரே. சௌஹிருதம்னா வந்து ஃப்ரெண்டுன்னு சொல்லிடலாம். இங்கே சௌஹிருதம்னா என்ன அர்த்தம்னா, என்னோட ஹிருதயத்தை புரிஞ்சும்படியா, என் ஹிருதயம் வந்து அப்பப்போ வந்து தளர்ச்சி ஏற்பட்டுதுன்னா, தாழ்வன்பாடு ஏற்பட்டா அதை தட்டி எழும்பும்படியாக வந்து நிறைய சொல்லியிருக்காரு. சாரத்யா சம்ஸ்வரன்னு நாம் எனக்கு நீதா வேணும்னு கேட்கறச்சு எனக்காக வந்து ரொம்ப கீழ்த்தனமான வேலையான எனக்காக சாரத்தியம் பண்ணார் யுத்தத்தில். அதனால ரொம்ப மக்ரத வித்தியாக அதனால என்னோட கூட இருந்து இப்பேற்பட்ட ராஜ்யத்தை வந்து கொடுக்க முடியாத ராஜ்யத்தை பெரிய பெரிய மகாரதிகளை வந்து சமாளிக்கும்படியான சக்தியை கொடுத்தாரு. அந்த சக்தியை விட என்ன, இந்த ராஜ்யமே நமக்கு கிடைச்சது காரணமே பகவான் தானே. பாஷ்ப கத்கதையாகிறா அப்படின்னு கதறிண்டே சொல்ற. இப்படி கதறிண்டே அர்ஜுனன் ஆரம்பிக்கிறார். வஞ்சிதோயம் மகாராஜன் ஹரிணா பந்து ரூபினா ஏனமே அபகிருதம் தேஜோ தேவவிஸ்வாபனம் மகத். அந்த பகவான் வந்து ரொம்ப பொல்லாதவன். ஹரிணா பந்து ரூபினா எனக்கு வந்து சொந்தக்காரமாய் வந்தாபாய் வந்து எங்களை டேகா கொடுத்துட்டு போயிட்டார். ஏனமே அபகிருதம் தேஜா தேவ விஸ்வாபனம் மகத். அவர் வந்து டேகா கொடுத்துட்டு மட்டும் போல, இப்போ நான் தேஜஸ் இல்லாமல் இருக்கேன்னு சொல்றீங்க, பஞ்சத்தில் அடி உண்ணாம இருக்கேன். அது காரணம் யாருன்னா அந்த கண்ணபிரான் தான். தேவ விஸ்வாபனம் மகத் எஸ்ய க்ஷண வியோகேன லோகோ ஹப்ரியதர்சன உத்தேன ரைட்டோ கேச மிருதகா போச்சதே யதா. ஏதோ அர்ஜுனன் வந்து இப்போ இந்த பேரோடைய ஐடென்டிட்டியோட முன்னாடி நிற்கிறேன்னு, எனக்கு இந்த வாழ்க்கையை வாழவே பிடிக்கல. எனக்கு உத்தேன ரைட்டோ கேசா மிருதகா போச்சதே யதா. அதனால நான் வந்து உயிரோடு இருக்கிற சவம், எனக்கு நாமமும் போச்சு, எனக்கு எல்லாமே போயிடுத்து. எனக்கு அதனால நான் இருந்தும் பிரயோஜனம் இல்லை, இந்த வாழ்க்கையிலும் துச்சமாக போயிடுது. ஏன்னா பகவான் இல்லாத வாழ்க்கை சூன்யம். அதனால மேல பகவானோட பெருமையை சொல்றார். இந்த பகவானோட கட்டாட்சத்தினால, இந்த பகவானோட அனுகிரகத்தினால அந்த முதல்ல திருப்பதன் வந்து ஒரு யாக்கியத்தை ஒரு கல்யாணத்தை நடத்தினார். அந்த வீரிய சுல்கம் அந்த போட்டியை வச்சுதான் வந்து திரௌபதி கல்யாணம் மாலையிடணும் அப்படின்னு ஒரு போட்டி நடந்துருச்சே. அப்போ வந்து கர்ணன் தோத்துட்டார்.
துரியோதனன் தோத்துட்டா, துசாசனன் தோத்துட்டா, பெரிய பெரிய வீரர்கள் எல்லாரும் சலைத்தார். கடைசியில வந்து பிராமண வேஷத்துல அடிகேன் வரச்ச என்ன பண்ணேன்னா, எனக்கும் வந்து துரோணாச்சாரிய அனுகிரகத்தினால அப்பேற்பட்ட தனுர்வித்தையில வந்து நான் வந்து பாரங்கத்தனா இருக்கேன், கெட்டிக்காரனா இருக்கேன். அப்போ என்ன டாஸ்க்னா, பிம்பத்தை அந்த மீன் இருக்கு, அந்த மீன் ஜலத்தை வந்து பிரதிபிம்பத்தை பார்த்து அடிக்கணும் மேல அப்படின்னு இந்த டாஸ்க் கொடுக்கச்சே நான் வந்து என்ன பண்ணேன்னா, ஒரு கண்ணு நான் பிரதிபிம்பத்தை பார்த்தேன். இன்னொன்று என்னன்னா, பகவானோட அழகான திருவடி, அந்த பகவானோட திருவடி தரிசனத்தினாலேயே வந்து எந்த லட்சியத்தை வந்து முடியாத லட்சியத்தை வந்து பகவானோட திருவடியோட தரிசனத்தினாலே நான் வந்து அடைந்தனோ, பாஞ்சாலியை வந்து தர்மபத்தியா அடைந்தானோ, அப்பேற்பட்ட பகவான் வந்து பகவான் விட்டு போயிட்டாரு. அப்புறம் முக்கியமான அந்த பஞ்சபாண்டவர்கள் வந்து அடக்கு மாளிகையில வந்து கொளுத்தியாவால தீர்த்து கட்டிடணும் அப்படின்னு நிராசம் திட்டமிட்டாரு. அப்பேற்பட்ட விதுரனுக்கு ஞானத்தை கொடுத்து அப்புறம் வந்து ரகசியமா ஒரு குகையை தயார் பண்ணும்படியான வந்து கட்டும்படியா கட்ட வச்சு அதுலேருந்து தப்பிக்கும்படியான வந்து சுவாமி வந்து விதுரனை வந்து சாயமா வச்சு பண்ணாரு. அப்பேற்பட்ட பகவான் என்னை விட்டு பிரிஞ்சுட்டார். அப்புறம் முக்கியமான கட்டம், அந்த வனவாசத்துல வந்து அந்த வனவாசத்துல என்ன கஷ்டம்னா, பாண்டவ வனவாசத்துல என்ன கஷ்டம்னா, அங்க வந்து நரமாத்து சாப்பிட்றவ வந்து இருக்கா, கேனிபால்னு சொல்றவே, அந்த நரமாத்து சாப்பிட்றவனோட சஞ்சாரம் நிறைய இருந்தது. இந்த நரமாத்து சாப்பிட்றவன் வந்து நிறைய பேர் இருக்கச்சே பீமனுக்கு சக்தியை கொடுத்து, பராக்கிரமத்தை கொடுத்து, பௌருஷம் கொடுத்து, அவளை சமாளிக்கும்படியான சக்தியும் கொடுத்து, கடைசியில அந்த நரமாத்து சாப்பிட்ற ஹிடும்பனோட தங்கச்சியான ஹிடும்பியை வந்து பீமனுக்கு பத்தியா அடும்படியான காட்சி அத்தனையும் கொடுத்தியே. அப்பேற்பட்ட பகவானை விட்டு போயிட்டார். அப்புறம் முக்கியமானது, பகவான் விட்டு போனதை விட இந்த பாஞ்சாலியா வந்து தர்மபத்தியா அடைஞ்சதை விட்டதை விட முக்கியமான வந்து இந்த இந்திரபிரஸ்த ராஜ்யத்தை கொடுத்தாரு. திருதராஷ்டிரன் வந்து ஒண்ணுமே லாய்க்கில்லாத இந்த பூமியை வந்து தானமா கொடுத்தார். ஆனா அந்த ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லாத பூமியை வந்து பிரயோஜனம் பண்ணும்படியா இன்னைக்கும் பாரதத்துக்கு தலைநகரமா இருக்கிற பூமியை வந்து இப்போ வந்து இந்தியாவோட கேபிட்டல்னு கேட்டா நியூ டெல்லின்னு சொல்றாங்க. அந்த நியூ டெல்லி ஆரம்பிச்சதுக்கு காரணமா வந்து நியூ டெல்லி வந்து புதுசா ஃபார்முலேட் பண்ணதுக்கு காரணம் கண்ணபிரான் வந்து எங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டார். அப்புறம் முக்கியமானது என்னன்னா வந்து பகாசுரனை சமாப்தி பண்ணும்படியான பீமனுக்கு சக்தி கொடுத்ததுக்கு வந்து கண்ணபிரான் விட்டு போயிட்டார். அப்புறம் திரௌபதியை வந்து மானபங்கப்படுத்தினார். அப்ப திரௌபதி மானபங்கப்படுத்தி நாங்களா வந்து கடனாளி ஆயிட்டு ஒண்ணும் பண்ண முடியாத நிலைமையை போயிட்டார். பீஷ்மர், துரோணர், அப்புறம் விதுரர் வந்து பேசினார். விதுரர் பேசுறது பிரயோஜனம் எல்லாம் போயிடுச்சு. அப்புறம் யாருமே வந்து சகாயத்துக்கு வரல. அப்புறம் கோவிந்தான்னு வந்து கதறினாரே திரௌபதி. கோவிந்தான் கதறின உடனே பகவான் வந்து அக்ஷயம்னு வஸ்திரத்தை கொடுத்தாரே, அந்த சமயத்தை திரௌபதியோட மானத்தை வந்து காப்பாத்தினாரே, அந்த பகவான் நம்மளை விட்டு போயிட்டார். அப்புறம் 14 வருஷம் வனவாசம், 1 வருஷம் அத்தியாதவாசம் துரியோதனை வந்து திட்டமிட்டாரு. அந்த 14 வருஷம் வனவாசத்துல வந்த கஷ்டங்கள், அதுல துர்வாசனை வேற அமிச்சார். அது துர்வாசனை வேற அமிச்சு வந்து இவாளை போய் சபிச்சிரு, சாபத்தை கொடு அப்படின்னு துர்வாசோட சாப பாதையிலே நீக்கினியே, அந்த பகவான் எங்களை விட்டு போயிட்டார். அப்புறம் முக்கியமானது என்னன்னா வந்து துர்வாச சாபத்தை நீக்கிட்டார். அப்புறம் நான் வந்து தபஸ் பண்ண போய் வந்து பரமேஸ்வரன் திவ்யமயமான அஸ்திரத்தை பெற்றுக்கொள்ள போனேன். அந்த அஸ்திரத்தை பெற்றுக்கொள்ள போறச்சே துரியோதனன் வந்து ஒரு அசுரன் ஏவி விட்டார். பன்றி ரூபத்தில் வந்த மூகாசுரன் அசுரன் ஏவி விட்டார். அதெல்லாம் நீதான் பரமேஸ்வரன் ரூபமா வந்து மூகாசுரனை சமாப்தி பண்ணின, அந்த பரமேஸ்வரனோட அர்ஜுனனோட பரீட்சை பண்ணும்படியான வந்து சூழ்நிலை உண்டாக்கி கடைசியில் அவர்கிட்ட பாசுவதாசத்தை பெற்றுக்கொண்ட, இத்தனையும் காரணத்துக்கு அர்த்தவா இருந்த கடைசியில் விட்டு நீ போயிட்டியே. அதுக்கப்புறம் 14 வருஷம் வனவாசம் ஆயிடுச்சு. இந்த 14 வருஷம் வனவாசம் 1 வருஷம் அஜ்ஞாதவாசம். அந்த 1 வருஷம் அஜ்ஞாதவாசத்தை வந்து நான் வந்து பிருகநிலையா வந்து என்கிற ஒரு பேடி வேஷத்தை நான் எடுத்துக்கொண்டேன். ஏன்னா ஊர்வசி சாபத்தினால 5 வருஷம் நான் என்ன பண்ணேன்னா, இந்திரனுக்கும் சசிதேவிக்கும் பக்கத்தில் உட்காந்தேன். அந்த பக்கத்தில் உட்காந்து தேவர்களுக்கு ஜெயத்தை அழுத்தி கொடுத்த, எல்லாத்தையும் அள்ளி கொடுத்து கூட வந்து உடனடியா வந்து இருந்து அத்தனையும் காப்பாத்தினியே, என்னை விட்டு இப்போ போயிட்டியே அப்படின்னு பகவான் நினைச்சு இவ்வாறு கதறி எழுதுறதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, இத்தனை ஜெயத்தினையும் அள்ளி கொடுத்தியே, ஆனா அந்த ஒண்ணு வார்த்தை என்ன எப்பப்போ பார்க்கறச்சே பார்த்தா, அர்ஜுனா சகே குருநந்தனான்னு சொல்லி என்னை கூப்பிடுவே, இப்போ அந்த வாக்கியத்தை நாளை இப்போ கேட்கவே முடியலையே. மர்மானுதாரி ஸ்வரிதஸ்திர சோபிதானி, ஏ பார்த்தா, ஏ அர்ஜுனா சகே குருநந்தனேதி சஞ்சல்பிதானி நரதேவ ஹிருதி ஸ்மிருதானி ஸ்மர்த்துல் நுதந்தி ஹிருதயம் மம மாதவஸ்ய சையாசனாட்டன விகத்தன போஜனாதிஷு
வாக்யுத்வஹே ஸ்ருதவானிதி விப்ரலப்தஹ சக்யுஸ் சகேவ பித்ருவத் தனயஸ்ய சர்வம் சேஹே மகாமஹிதயா குமதே அகம்மே. அப்படி மர்மாணித்தார் நர்மாணித்தார் நிரஸ்மித சோபிதானி. என்னை பார்க்கறச்சே அப்படி புன்சிரிப்போட வருவியே, அந்த புன்சிரிப்போட வரச்சே ஏ பார்த்தா ஏ அர்ஜுனா ஏ சக்கா அப்படின்னு எனக்கு கூப்பிட்டு மாறி அனுப்பியே அந்த ஸ்பர்ஷம் விட்டு போயிட்டம்பா. அப்புறம் ஒரு நாள் தரிசனமும் பண்ண முடியலப்பா. சக்யுஸ் கஞ்சல்பிதான்னு ராதேவ ரிஷிஷ்டானி. அந்த தரிசனம் தான் கண்ணில் வருதே தவிர என்னோட கூட இல்லையே, கூட இருக்கியே அந்த மனசுல இருக்கு தவிர என்னால் டைரக்டா பிசிக்கலா தரிசனம் பண்ண முடியலையே, என்னை விட்டு நீ புரிஞ்சிட்டியே அப்படின்னு எந்த பகவானோட நான் கூட இருந்தேனோ அவரோட நான் சத்யபாவ மடியில் படுத்திருந்தேன், பகவான் சுபத்திர மடியில் படுத்த எப்படி நம்ம 2 பேரும் ஒரே படுக்கையில் படுத்திருந்தோமோ அந்த பகவானோட சம்பர்க்கம் போயிட்டேன். ஆனால் நான் என்ன அச்சுபிச்சு மாதிரி பேசினாலும் பகவான் அந்த தாங்கின எப்படி இருந்தாரோ பித்ருவத் தனயஸ்ய சர்வம். அதனால் ஒரு குழந்தை அச்சுபிச்சு மாதிரி பேசினாலும் அப்பா வந்ததை ஒருத்துக்கா அதை அப்பா வந்தது எப்படி சகிச்சுண்டு அந்த குழந்தைய அரவணைக்கிறாலோ அந்த வாய் என்னோட வாக்கியத்தில் அரவணைச்சியே அப்படின்னு இத்தனையும் சொன்ன உடனே வந்த செய்தியை சொல்கிறார். இவர் கதறினை பார்த்த உடனேயே என்ன ஆயிடுச்சுன்னா வாருணி மதிராம் பீத்வா மதோன் மதிசேரசாம். எல்லாவா அவள் கல்லை குடிச்சு உலகத்தை மறந்து பக்கத்தில் இருக்கிற சொந்தக்காரா தாயாதி பங்காளின்னு பார்க்காம கையில் என்ன ஆயுதம் கிடச்சதை போட்டவாரெல்லாம் அவளை சலக்கடிக்கிற மாதிரி சமாப்தி பண்ணிட்டான். அப்புறம் என்னை பாரு, நான் என் வீரியத்தை எழுந்துட்டேன். நான் அப்பேற்பட்ட வீரியன் தனுர்தாரி அப்படின்னு இப்பேற்பட்ட பேரோடு இருந்தனோ அப்போதான் எனக்கு கர்வ பங்கமே ஆயிடுச்சு. ஏன்னா கேவலம் இந்த கல்லு குடித்த இடப்பசங்களோட என்னால் யுத்தமே பண்ண முடியல. என் கையிலேருந்து காண்டீபம் கீழே விழுந்துட்டே இருக்கு. அவள் இந்த காண்டீபத்தை சுக்குநூறாக உடைக்க வேற உடச்சிட்டா. அப்புறம் என்னோட பௌருஷம் மொத்தமும் போயிடுச்சு. ஆனால் என்னன்னு நான் புரிஞ்சுட்டேன். எப்போ என் பௌருஷம் போச்சுன்னு எப்போ தெரிஞ்சதுன்னா முன்னாடி சொன்னேன் ஏனமே அபகிருத்தம் தேஜா தேவ விஸ்வாபனம் மாத்தே, நான் உயிரோடு இருக்கும் பணம்னு அப்போ தான் எனக்கு தெரிஞ்சேன். ஏன்னா பகவான் என்ன பண்ணாருன்னா அவர் கூட சக்காவாக இருந்தார், கூட ஃப்ரெண்டு மாதிரி இருந்தார், அப்புறம் அர்ஜுனனோட கூட இருந்தார். அவர் இருக்கிற மாதிரி என்ன பண்ணாருன்னா என்னோட நர அம்சத்தை வாங்கிட்டு போயிட்டார். அப்படி வாங்கி போனோன்னு என்ன ஆயிடுச்சுன்னா கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் வெறுங்கையோடு திரும்பி வந்துட்டேன். அப்புறம் மேலே எல்லாருமே நாசத்தை அடைஞ்சிட்டார். பகவான் ஸ்வலோகத்துக்கு கிளம்பிட்டார் அப்படின்னு செய்தியை சொன்னார். சொன்ன உடனே என்ன ஆயிடுச்சுன்னா ஆனால் நான் இந்த மனசோட நான் எப்படி வந்திருக்கேன்னா கீதம் பகவதா தியானம் எட்ட சங்கிராமமூர்தனி கால கர்ம தமோருத்தம் உடரத்திகமத் விபுஹோ கீதம் பகவதா தியானம். எனக்கு முன்னாடியே பகவத்கீதை சொன்னார். அந்த பகவத்கீதை என்ன பண்ணிட்டுனா என் சோகத்தை அத்தனையும் எடுத்த. என் சோகம் எடுத்ததுனால என்ன எல்லாமே காலம்படி நடக்கிறது, எல்லாம் காலகர்மம் படி நடக்கிறதுன்னு தெரிஞ்சதுனால நான் இதெல்லாம் கடந்து வந்துட்டேன் அப்படின்னு செய்தி சொன்னாரோ. அந்த செய்தி கேட்ட குந்தி மாதா மாரடைச்சு கீழே காலகதி அடைஞ்சிட்டார். அப்புறம் பாண்டவர்கள் எல்லாம் தீர்மானம் பண்ணிட்டார் இதுக்கு மேலே உலகத்தில் இருக்கக்கூடாது. ஏன்னா இப்போ கலிகாலம் வந்துருச்சு, நம்ம இதுக்கு மேலே இருந்தால் இன்னும் பயங்கரமாக கஷ்டங்கள் வரும். அதனால் உடனே பரீட்சித்தோ பார்த்தா 5 வயசு 6 வயசு பாலகனாக ஆகிட்டான், குழந்தையாயிட்டான். அதனால் அந்த ராஜ்யத்தோட பொறுப்பு முழுக்க பரீட்சித்துக்கிட்ட கொடுத்தே தீரணும் அப்படின்னு பரீட்சித்தை முடிசூட்டினார். ஆனால் ராஜ்ய பொறுப்பு யாருக்கிட்ட கொடுத்தாருன்னா தௌமியர் போன்ற ராஜபுரோஹிதரும் மந்திரிகள்கிட்ட பொறுப்பு கொடுத்துட்டார். அப்புறம் மேலே பாண்டவர்கள் தீர்மானித்தார் இதுக்கு மேலே இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னு தீர்மானித்தோன்னா அவள் லோகத்தை கிளம்பினார். ஏன்னா தேவதைகளாச்சே. ஏன்னா தர்மராஜாவே சாட்சாத் தர்மராஜாவே தர்மபுத்திரராக வந்தார், யுதிஷ்டிரராக வந்தார். அப்புறம் வாயு பகவானே பீமசேனராக வந்தார், இந்திரனே அர்ஜுனராக வந்தார், இந்திரனோட தர்மபத்தியான சச்சிதேவி திரௌபதியாக வந்தார். அப்புறம் அஸ்வினி குமாரர்கள் நகுல சகதேவராக வந்தார். இவர்கள் தேவத்தையினால ஸ்வஸ்தானத்துக்கு கிளம்பிட்டார். ஸ்வஸ்தானத்துக்கு கிளம்பிச்ச மேலே பலசுத்தியை சொல்கிறார். யஸ்ரத்தையே தத் பகவத் பிரியாணாம் பாண்டவ சுதானாம் சம்பிரயாணாம் சினோத்தியலம் ஸ்வஸ்தயனம் பவித்ரம் லத்வா ஹரோ பக்தி முபைதி சித்திம். மேலே எல்லாரும் சொர்க்காரோகணத்துக்கு போயிட்டார். பாண்டவ சுதானாம் இது சம்பிரயாணம். யார் பஞ்சபாண்டவர்கள சொர்க்காரோகணத்தை கேட்குறாரோ சொர்க்கத்தை அடைகின்றதை கேட்டாரோ சினோத்தியகம் ஸ்வஸ்தயனம் பவித்ரம். வந்தவர்கள் எல்லாரும் நம் மனசும் பாவனமாயிடும். ஏன்னா லத்வா ஹரோ பக்தி உபயோகி சித்தியம்.
எப்படி வந்து மனசு பவித்திரமாகும்னா, எந்த பகவான் வந்து பஞ்சபாண்டவர்களுக்காக வந்து தன்னோட ஸ்டேட்டஸையும் தான் துவாரகாதீசன் துவாரகைக்கு தலைவன் அந்த வந்து குறைச்சி வந்து பஞ்சபாண்டவருக்கு சேவகனா போனாரோ அதே தான் ஞானேஸ்வர் மகாராஜ் சொல்றார். துவாரகேச்சரானா பாண்டவாகரின்ற அவர் துவாரகாதீசன் பாண்டவர்களுக்கு போய் வேலை செய்கிறார். ஏன்னா பாண்டவர்களோட பக்தி, அந்த பாண்டவர் பக்தினாலேயே அவளை வசப்படுத்தினார். அந்த பாண்டவர்கள் பக்திக்காகவே பகவான் வந்து தடையே கொடுத்தார். அதனால நீ பாண்டவர் சொர்க்காரோகத்தை நம்மளாம் கேட்டோன்னு, ஆஹா இப்பேற்பட்ட பாண்டவர் சக்தி அடைஞ்சாரா, ஆஹா ஆஹா இந்த மாதிரி தான் பக்தி பண்ணணும் அப்படின்னு நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் வரும். அதுவே வந்து பகவான் நம்ம பக்கத்தில் சேர்க்கும்படியா கிருஷ்ணரே நம்ம பக்கத்தில் வந்துடுவார் அப்படின்னு சொல்லி பஞ்சபாண்டவர்களோட மோட்சத்துக்கு அப்புறம் வந்து மேலே வந்து பரீட்சித்தோட பெருமையை சொல்கிறார். அது 16ஆம் அத்தியாயத்தில் ஆரம்பிக்கிறார். தத பரீட்சித் விஜவர்ய சிக்ஷயா மகீம் மகாபாகவதா சஞ்சாசா யதாகி சூத்யான் அபிஜாத கோவிதாக சமாதிஷன் விப்ர மகத்குணஸ்ததா. அப்பேற்பட்ட குணவானா வந்து பரீட்சித் வந்து ராஜ்யத்தை மரணம் பண்ணுறார், ராஜ்யத்தை வந்து கட்டி ஆடுறார். மகீம் மகாபாகவதா சசாசக, அவர் வந்து பெரிய பாகவதர். இந்த பாகவதர்னா என்ன அர்த்தம்? பொதுவாக வந்து படத்துலையும் திரைப்படத்தில் என்ன காட்டும், பாகவதர்னா வந்து சும்மா பாடிட்டே இருப்பாருன்னு அந்த பாகவதர் அர்த்தம் இல்லை. பாகவதர்னா என்னன்னா எப்பொழுதுமே சுவாமியை நினச்சிட்டு இருப்பார். அதான் திருவம்பாவையில் சொல்ற சித்தம் அழகியா பாடாரும் நன்சிவனைன்னு மாணிக்கவாசகர் சொல்றார். அதே ஆண்டாள் சொல்றார், நாராயணனே நமக்கே பறை தருவார் ஆண்டாள் நாச்சியார். திருப்பாவையில் சொல்றச்சே என்னன்னா நாராயணன் பாடுறது தான் தர்மமே. அதான் வந்து பாடி 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 திருப்பாவையில் அந்த வார்த்தை ரிப்பீட்டடாக வந்துட்டு இருக்கு. ஏன்னா எப்போதுமே சுவாமியை பாடுறவர், எப்போதுமே சுவாமியை ஸ்மரணம் பண்றவர். யார் எப்போதுமே சுவாமியை ஸ்மரணம் பண்றாரு, சுற்றி இருக்கிற எல்லா ஜீவனும் பகவான் இருக்கா அப்படின்னு இந்த தர்சனத்தோட பார்க்கிறாரோ அதான் ஏகாஸ்கந்த சொல்றார். சர்வபூதஸ்தம் ஆத்மானம் சர்வபூதானி சாத்மனி வீக்ஷதே யோகயுக்தாத்மா சர்வத்ரஹா சமதர்ஷனஹா யோமாம் பஷ்யதி சர்வத்ர சர்வம் ச மை பஷ்யதி தஸ்யாஹம் ந பஷ்யாமி சதனேவ பிரசதி அப்படின்னு வந்து பூதானி பகவத்யாசு சகேஷ பாகவதோத்தமஹா சர்வபூதஸ்தம் ஏதம் பகவத்பாவம் ஆத்மனஹா. இந்த ஸ்லோகம் தான் சொல்ல நினைச்சேன். பூதானி பகவத்யாசு சகேஷ பாகவதோத்தமஹா அப்படின்னு பிரபுத்தர் சொல்ற ஏகாதச ஸ்கந்தத்தில் நிமி சக்கரவர்த்தியில் சர்வபூத ஸ்திதம் ஏதம் பகவத்பாவம் ஆத்மனா அப்படின்னு யாரு உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் வந்து பகவான் 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 இந்த தீர்வமான காடமான ஞானத்தோட பார்க்குறாரோ அவர் தான் வந்து பாகவத உத்தமன். அது போலதான் பரீட்சித் மகாராஜா அப்படின்னு உலோகத்தில் எல்லாருமே பகவான் அம்சம் அப்படின்னு அந்த காடமான ஞானத்தோட பார்க்குறார். அப்படி ஞானத்தோட பார்க்கறச்சு காலக்கிரமேண என்ன ஆயிடுச்சுன்னா உத்தரசேத்தனையாம் உபயேவே இராவதி ஜனவே ஜயாதீம் சுந்தரா தஸ்யா உத்பாதயத் சுதான். காலக்கிரமேண அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. யாருன்னா உத்தரகுமாரியோட புத்திரியான இராவதிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஜனவே ஜயாதீன் சதுரா தாம் உத்பாதயத் சுதா அப்படி 4 குழந்தைகள் வந்து ஜனமேஜயன் முதலியான 4 குழந்தைகள் வந்து பெற்றார் அப்படின்னு பரீட்சித்தோட கிரஸ்த தர்மம் அவரோட இல்லற வாழ்க்கையை சொன்னார். இல்லற வாழ்க்கை சொன்னதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணாருன்னா மேலே வந்து கவுண்டகர் கேட்குறார். கவுண்டகர் என்ன கேட்குறாருன்னா இவர் வந்து இல்லற வாழ்க்கை வாழ்றாரு, ஆனால் இவர் பெருமையை கேட்டால் பின்னாடி வந்த அத்தியாயத்தில் வந்து யுதிஷ்டிரர்கிட்ட என்ன சொன்னார்னா கலியே இவர் ஜெயிச்சிட போறார். இவர் எப்படி கலியை ஜெயிச்சார் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். கஷ்டகேதோ நிஜ கிராக கலிம் திக்விஜயே திபதேவ சின்னதிருக்கு ருத்ரகோசோ காம் படாய் நற்கத்திதா மகாபாக எதி கிருஷ்ணகதாசிரயம். இப்பேற்பட்ட மகாராஜா அவர் வந்து எல்லா வசதியும் இருக்கு, அவருக்கு எல்லா வசதியும் இருக்கு. ஆனால் பின்னாடி வந்து எப்படி கலியை வந்து அவர் வந்து நிகிரகம் பண்ணினார், எப்படி கலியை வந்து தாமசத்தில் வச்சிருக்கார். அப்புறம் ருதேவ சின்னது சூத்ரகோசோ காமியா பதகானது. அப்புறம் பின்னாடி வந்து எப்படி இந்த பூமியை வந்து பரிபாலனம் பண்ணினார். அதனால அப்பேற்பட்ட கதையை நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் அது மேலே சொல்கிற. ஆனால் அவர் எப்படி ராஜ்யத்தை வர்ணம் பண்ணினார், அவர் எப்படி ராஜ்யத்தை வந்து பரிபாலனம் பண்ணார், எப்படி ராஜ்யத்தை வந்து நடத்தினார் அப்படின்னு மேலே சொல்லுங்கள் அப்படின்னு தூண்டி விடுறச்சு அவர் என்ன பண்ணார்னா அவர் ராஜ்யத்தை வந்து பயங்கரமாக நடத்தினார். ராஜ்யத்தை நடத்துறச்சு என்னன்னா எங்கே போனாலும் விஜயம், எங்கே போனாலும் அவரோட ராஜ்யம் வந்து வெறும் ஒரு இடத்துல மட்டும் இல்லை, 7 லோகம் 7 கான்டினென்ட்ஸில் போயிடுது. அதான் என்னன்னு சொல்கிறார், பத்ராஷ்வம் கேதுமாலம் ச
பாரதம் சோத்தரான் குருன் கிம்புருஷாதீனி வர்ஷானி விஜித்த ஜகிரிஹே பலிம். அவரோட ராஜ்யம் வந்து எங்கே செல்லுபடியாக இருக்குன்னா ஏசியா, ஆப்பிரிக்கா, நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா அப்படின்னு 7 கான்டினென்ட் உலகத்தில் இருக்கு. அது வரைக்கும் தான் ராஜ்யம் செல்லும்படியாகிட்டார், சக்கரவர்த்தி ஆகிட்டார். ஆனால் அங்கே இருக்கிற எல்லா ராஜாவும் இவர்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டார். ஆனால் இவர் பார்த்துச்சே சொல்கிறார், தத்துவத்ரோபஷன் வானக ஸ்வபூர்ஷேஷா மகாத்மனாம் பிரகீயமானம் சேஷா கிருஷ்ணமாகாத்ம சூச்சகம். அதனால எல்லாரும் இவரோட பூர்வீகரை சொல்கிறார், இவரோட மூதாதைகளை சொல்கிறார். இவரோட மூதாதைகள் யாருன்னா பஞ்சபாண்டவர்கள். எல்லா பஞ்சபாண்டவர்களோட பெருமையை சொல்கிறார். அவரோட வீரியம், அவர்கள் பிராமணர் மேலே இருக்கிற மரியாதை, அந்தணர்கள் மேலே இருக்கிற மரியாதை, அப்புறம் முக்கியமான தர்மத்திலேருந்தே நடுவாமல் இருந்திருக்கா. தர்மத்துக்காகவே போராடினார், தர்மத்துக்காகவே யுத்தத்தை பண்ணி அந்த ஹஸ்தினாபுரம்னு சொத்தை வாங்கிட்டார். அந்த ஹஸ்தினாபுரம்னு ராஜ்யத்தை வாங்கினார். ராஜ்யத்தை வாங்குகிற பலனால இப்போ பரீட்சித் சௌக்கியமாக இருக்கார். அவர் தர்மத்துக்காகவே போராடினார். அந்த தர்மத்துக்கு போராடினான கண்ணபிரானோட பெருமை, கண்ணபிரான் வந்து அவளுக்காகவே உழைச்சார் பாரு அப்படின்னு கண்ணனோட பெருமையும் பஞ்சபாண்டவர் பெருமையும் வந்து எல்லாரும் லோகத்திலே பேசுற பெரிய கதை அது. அப்படின்னு 2 பஞ்சபாண்டவர் ஃபேமிலி ஃபேமஸ் ஆயிட்டார் அப்படின்னு எல்லாருமே வந்து பட்டியல் போட்டு பேசுற. மேலே வந்து பார்த்து கேட்குறார், உன எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, உன் கதை எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கே, என்னப்பா சொல்கிறேன்னு. ஏன்னா நீ தானே அந்த பரீட்சித்துன்னு பேர், நீ தானே விஷ்ணுராத்தன்னு பேர். பரீட்சித் வந்து காரண பேர். பரீட்சித் வந்து எதனால பேருனா அவர் வந்து பகவான் இருக்காரா இல்லையா அப்படின்னு வந்து கர்ப்பத்தில் கருவில் இருக்கச்சே வந்து சுவாமியை வந்து தரிசனம் பண்ணினேன். அப்படி சுவாமி வந்து இதான் பகவானா அது பகவானா இப்படின்னு கண்ணை திரும்பி திரும்பி பார்த்ததுனால ஒரு பரீட்சித்துன்னு பேர். அந்த பரீட்சித் வந்து நீதான் அந்த பரீட்சித்தா, உன வந்து பகவான் வந்து உத்தரை கர்ப்பத்தில் நீ இருந்தியே, அப்போ வந்து ஒரு பிராமணன் வந்து பிரம்மசீர சஸ்திரத்தை பிரயோகம் பண்ணினாரே, அந்த பிரயோகம் பண்ணச்சு அந்த பகவான் தான் வந்து அந்த பிரம்மசீர சஸ்திரத்தை சுக்குநூறா பண்ணி உன்னை காப்பாற்றினாரே, நீ தான் அந்த கருவில் இருக்கிற குழந்தையா அப்படின்னு இவ கேட்குறா. ஆத்மானம் ச பரித்ராகம் அஸ்வத்தாம அஸ்திரதேஜசா ஸ்நேகம் ச விஷ்ணிபாத்ரானாம் தேஷாம் பக்திஞ்ச கேசவ. அதுவும் எப்பேற்பட்ட குடும்பம்னா பகவான் வந்து தன்னோட அன்பையும் நட்பையும் வந்து பாராட்டி கொள்ளினாரு, அப்பேற்பட்ட குடும்பம் ஆச்சேன்னு அப்படின்னு எல்லாருக்கும் மரியாதை வந்தது. இவர் பராக்கிரமத்துக்கு மேலே வந்து ஒரு மரியாதை மட்டும் இல்லை, இவர் வந்து பகவத் பக்தன்னு அதை விட ஒரு பங்கு ஜாஸ்தி மரியாதை வந்து அப்படின்னு இத்தனை மரியாதையும் இருந்தது அவருக்கு. ஆனால் பரீட்சத்துக்கு என்ன ஒரு குறைனா ஆயுஷ் தான் இல்லை, அல்பாயுஷ். அவருக்கு வந்து இத்தனை சொத்து இருக்குது, எல்லா இடத்துலையும் செல்வாக்கு உண்டு, எல்லா திக்கும் செல்வாக்கம் உண்டு, எல்லா வஸ்துகளும் உண்டு, மனைவி அருமையான மனைவி, அப்புறம் 4 குழந்தைகள் எல்லாம் உண்டு. ஆனால் கடைசியில் என்ன அல்பாயுஷ் போய் சேர போகிறார் அந்த மனுஷன், இந்த ராஜா. அதனால இப்பேற்பட்ட சங்கடத்தில் அவர் இருக்கார். ஆனால் நமக்கு என்ன பாடம்னா பாகவதம் என்ன காட்டுறதுன்னா இந்த அல்பாயுஷான மனுஷன் வந்து எப்படி வாழ்க்கையை சாத்தகம் பண்ணினா அப்படின்னு இப்போ அழகான பரிசுக்கிறது இப்போ பேசுகிறோம். அதனால ஒரு சமயம் வந்து போனார், ஒரு சமயம் அவரோட ரத்தம் வந்து செல்லும்படியாக ஒரு இடத்துக்கு வந்து பிரவேசம் பண்ணார். ஒரு இடத்துல போகிறச்சே அங்கே கொடூரமான ஒரு காட்சியை பார்த்தார். அந்த கொடூரமான காட்சி என்னன்னா வந்து முக்கியமாக என்னன்னா வந்து ஒரு காளமாடை பார்த்தேன். அந்த காளமாடை பார்க்கறச்சு அந்த காளமாடோ என்னன்னா வந்து ஒரு ஒத்த காலோட நிற்கிறது. ஏன்னா சத்தியம்னு அந்த ஒத்த காலம் நிற்கிறது. சௌச்சம் தயா அப்புறம் சத்தியம் சௌச்சம் தயா தானம், இந்த 4 காலம் இருக்கணும். இந்த 4 காலம் விட்டு சத்தியம்னு அந்த ஒத்த காலோட அந்த காளமாடு நிற்கிறது, கருத்த காளமாடு. அப்புறம் பக்கத்தில் யாருன்னா பூமித்தாயர், பக்கத்தில் அந்த பசுமாடு. அந்த பசுமாடு கண்ணிலேருந்தே தண்ணி ஒழுகின்றே வருது. பின்னாடி வந்து ஒருத்த கருகருன்னு இருக்கார், ரொம்ப கருப்பாக இருக்கார். அப்புறம் கையில் என்ன வச்சுருக்காரா, கட்கத்தை வச்சுருக்காரு, வாழை வச்சுருக்கார், இன்னொரு கையில் வந்து சாட்டையை வச்சுருக்காரு. அப்புறம் ராஜவேஷத்தில் இருக்கார், வக்கரமாக நின்றுட்டுருக்கார். நின்றுட்டு தூரமாக ஒரு பார்வை பார்த்துட்டு அந்த ஒத்த காலம் இந்த காளமாடை வந்து சாட்டையால் அடித்து துன்புறுத்துறார், கொடூரமாக அடிக்கிறார், ரத்தம் பீரிட்டுன்னு வருது. அப்புறம் அந்த பூமி தாயார் கண்ணிலேருந்தே அழுதுண்டே இருக்கார், பதில் சொல்ல முடியாமல் இருக்கார். அதை பார்த்தோன்னே தர்மஹா பதைக்கேன சரண்ணே விச்சாயமுலபியகாம் பிரிச்சத்தி ஸ்மாஸ்வதனாம் விவச்சாமியமாத்தரம் அப்படின்னு மேலே போய் கேட்குற. அப்படி மேலே கேட்குறச்சே அவருக்கு நான் இப்போ தர்மம்னு பச்சையாக ஓரலாக சொல்லிட்டேன். ஆனால் அவர் எங்கே கேட்குறாருன்னா இந்த ஒத்த காலம் இந்த காளமாடு நிற்கிறதே நீ யாருப்பான் அப்படின்னு நேராக போய் கேட்குற. அந்த மேலே அந்த காளமாடு சொல்கிறார்,
கச்சித் பத்ரே அநாமயாத் புனஸ்தே விச்சாயாசி நாயத்தே ஷண்முகேன ஆலட்சத்தே பவதி அந்தராத்ரி தூரே பந்தும் சோசித்து கஞ்சனாம்ப அப்படின்னு இந்த தர்ம தேவதையை போய் நேராக இது யாரும் கேட்க போனால் இந்த அம்மா வந்து அழுதுண்டே இருக்க. இந்த அம்மா அழறதை பார்த்து இவர் கேட்குறார், அம்மா ஏமா அழற? நான் தானேமா கஷ்டப்படுறேன், உன ஒன்றும் செய்யலையேம்மா, நீ எதுக்குமா அழற? என்ன பிரச்சனைமா உனக்கு? ஏதோ தூரே பந்தும் சோச்சசி கஞ்சனாம்ப, ஏதோ தூரத்தில் இருக்க சொந்தக்கார வந்து செத்து போயிட்டாரா, அவர் காலகத்துக்கு அனுப்பிச்சதுனால அதை நினச்சி நீ அழறியா? இல்லை நீ யாரையோ விட்டு பிரிஞ்சு போயிட்டியே, அந்த பிரிஞ்சு போயிட்ட பாதனால நீ அழறியா? என்னமா பிரச்சனை உனக்கு? அதனால இவ்வளோ சீரியஸாக எதுக்குமா நீ அழறேன்னு அப்படின்னு கேட்குற. அப்படின்னு கேட்ட உடனே பார்த்தேன், கேட்ட உடனே பரீட்சித்து கேட்குறார், நீ யாருப்பான்னு கேட்குறச்சே, இப்படி கஷ்டப்படுறே நீ யாருப்பான்னு கேட்குறச்சே இந்த தர்மம் காட்டி கொடுக்கல. அது சொல்கிறார், ஏதோ காலம்பா, நிறைய பேர் காலம்னு சொல்கிறா, உன் கெட்ட காலமாச்சு அதான் இப்படி கஷ்டப்படுறேன்னு வந்து சில பேர் வந்து வாய் கொடுத்து சொல்கிறா. அவரும் சில பேர் என்ன சொல்கிறா, ஏதோ நவகிரகம், அந்த நவகிரகோட ஆட்சினால தான் மேலே இருந்தவன் வந்து படார்னு கீழே விழுந்துட்டார், இப்பேற்பட்ட காலம் நடக்கிறது. அப்புறம் இன்னொன்று என்னன்னா வந்து யாரோ பிலிசூனியம் ஏவினா, அசூயப்பட்டுண்டு பொறாமப்பட்டுண்டு நல்லா இருக்கானே நல்லா இருக்கானே நல்லா இருக்கானேன்னு பல்ல கடிச்சுட்டு வந்து ஏதோ மந்திரத்தை ஏவினா, அதனால இப்பேற்பட்ட பரிస్థితిயில் இருக்கு. அப்புறம் இன்னொன்று வந்து என்ன, மேலே என்னன்னா வந்து ஏதோ தலையெடுத்து விதினால வந்து இப்பேற்பட்ட கஷ்டத்தை அனுபவிக்கிறேன் அப்படின்னு அதை நீ வேணா எடுத்துக்கோ அப்படின்னு சொன்ன உடனே பார்த்தா. அப்புறம் இன்னொன்று என்ன நினச்சாருன்னா, கடைசியில் என்ன சொல்லுவா நினச்சி பார்த்தானா, யாரோ பக்கத்து வீட்டுக்காரன் வந்து தொந்தரப்படுத்துறா, மருத்துவனால புறத்தியாரனால வருது அப்படின்னு அதையும் நீ எடுத்துக்கலாம்பா அப்படின்னு சொன்ன உடனே நீ தீர்மானம் பண்ணு அப்படின்னு சொன்ன உடனே பார்த்தா யாரையும் காட்டி கொடுக்காதவர், யாரையும் காட்டி கொடுக்காத இந்த மொத்த காலம் நிற்கிற காலமாடு இந்த ரிஷபம், இவர் தான் தர்ம தேவதை. அப்புறம் பக்கத்தில் அழுதுன்னு இருக்காரு, இவர் தான் பூமி தாயார், அடிக்கிறவர் யாருன்னா கலிபுருஷன் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டார். கண்டுபிடிச்ச உடனே அந்த கலிபுருஷன் மேலே வந்ததே கோபம். ஆனால் அந்த கலிபுருஷனுக்கு வந்து வித்தியாசமான கலை இருக்கு. யாரா வந்து அடிக்க வந்தா வதம் பண்ண வந்தான்னு சடாடு காலை உண்டுட்டேன், கொஞ்சம் சுவாமி என்னை ஒன்றும் பண்ணாத சுவாமி, என்னை ஒன்றும் வதம் பண்ணாத சுவாமி அப்படின்னு காலை உண்டு கேட்குறார், என் ராஜ்யத்துல இருந்து என்ன தைரியம்டா, என்ன தைரியத்தோட வந்து இந்த பசுமாடை வந்து துன்புறுத்துற, இது நடக்கக்கூடாது, அதான் உன்னை இப்பவே வதம் பண்ணி தீர்றேன்னு வந்த உடனே காலில் உண்டு சுவாமி சபிக்கணும், என்னை மதிக்காதீங்களோ, என்னடா சம்பாவனை கொடு சுவாமின்னு அப்படின்னு கதறி கேட்ட உடனே பரீட்சை பார்த்தார், நீ காலை உண்டுட்டியப்பா வயல உழைச்ச, அதனால வந்து கேட்குற, அதனால வந்து என்ன வேணும்பான்னு அப்படின்னு பறிக்க அந்த கலிபுருஷன் கேட்க மேலே என்ன சொல்கிறாருன்னா, தியூத்தம் பானம் ஸ்திரிய ஸ்தூனா எத்ரா தர்ம சதுர்விதா குண அப்படின்னு 4 இடத்த முதல்ல கொடுத்தார். என்ன கொடுத்தாருன்னா, தியூத்தம் கேம்பிள் கசினோ, அப்புறம் பானம் கல், அப்புறம் ஸ்திரீகளை வந்து விபரீதமாக வந்து ட்ரீட் பண்ணுறது, அப்புறம் சூனா தங்கம், எத்ரா தர்ம சதுர்விதம் இப்படி 4 விதமான இடத்த ஸ்தானத்தை கொடுத்தார். இதை பார்த்தோன்னே இது ஏன் ஆச்சுப்பா, கிருத்தம் திரேதா துவாபரம் கலியுகம், என்னை எப்படி வெறும் 4 ஆட்சி கொடுத்துட்டு வந்து நீ மட்டும் சும்மா விட்டு போகலாம் அப்படின்னு பார்த்த உடனே புனச்ச யாச்சமானாய ஜாதரூபம் மதா பிரபு, இன்னும் வேணும் கேட்குற. வேலை சொல்லிச்சு, தத்தோடிருத்தம் மதம் காமம் ரஜோ வைரம் ச பஞ்சமம், அதனால தத்தோடிருத்தம் எங்கே பொய் நடக்கிறதோ அந்த பொய் இடத்துல நீ இருப்ப, அப்புறம் மதம் எங்கே வந்து வெறி நடக்கிறதோ அந்த வெறி இடத்துல நீ இருப்ப, அப்புறம் காமம் எங்கே வந்து தப்பான ஆசை நடக்கிறதோ அந்த இடத்துல நீ இருப்ப, அப்புறம் ரஜோ எங்கே வந்து ஆக்ரோஷம் எங்கே வந்து கோபம் இருக்கோ அந்த இடத்துல இருப்ப, எங்கே சண்டை சச்சரவு இருக்கோ அந்த இடத்துல நீ இருப்ப இப்படின்னு 9 ஸ்தானத்தை கொடுத்துட்ட. அது உடனே பரீட்சித்து வந்து காலில் வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு, அப்பா ரொம்ப சந்தோஷம்பான்னு நமஸ்காரம் பண்ணிட்டு கலிபுருஷன் கிளம்பிட்டார். ஆனால் பரீட்சித்து வந்து கலியை தான் வசத்தில் வச்சார். கலியை வசத்தை வச்ச உடனே தன்னோட பிரஜையும் வச்சுக்கணும் அப்படின்னு திட்டமிட்டு அப்படியே இந்த ராஜ்யத்தை நடத்தினார். அதனால கலிக்கு இடம் கூட கொடுக்கல பிரவேசம் பண்ணுறதுக்கு, அப்படின்னு ராஜ்யத்தை வந்து டிசிப்ளினோட நடத்தினார். ஆனால் அப்படியேற்பட்ட பரீட்சை டிசிப்ளினோட நடத்துறச்சே கடைசியில் பரீட்சத்துக்கே வந்து புத்தி பேதரிக்கும்படியாக ஆயிடுச்சு. எதனால ஆச்சு சுவாமி அப்படின்னு சௌனாகாரிகள் கேட்ட உடனே என்னாச்சுன்னா,
மேலே வந்து பரீட்சித் வந்து அப்போ கதையை சொல்கிறார். அப்போ பரீட்சித் வந்து காட்டுக்கு தனியாக வேட்டையாடணும்னு போனார். வேட்டையாடணும்னு போகிறச்சே அப்போ வந்து ஒரே தாகமாக இருக்குது. தாகத்தினால வந்து யாராவது இருப்பாரா உபகாரம் பண்ணுறதுக்கு அப்படி ஆளை தேட போனார். அங்கே வந்து மகர்ஷியை பார்த்தார். அந்த மகர்ஷிக்கு ஷமிக்கர்னு பேர். அவர் கண்ணை மூடிந்து கண்ணை தியானம் பண்ணி சமாதியில் போயிட்டார். அவரை வந்து எழுப்பணும். அது சமாதியில் இருக்கிறான்னு பார்க்க லட்சியப்படாமல் தாகடிக்கிறதே கடைசியில் தாகத்தோடு கூட கோபம் வந்தது. கோபத்தோடு சொல்கிறார், என்ன சுவாமி சமாதியில் இருக்கிற மாதிரி நடிக்கிறியா? நான் வரைச்சே வந்து கண்ணை மூடுறது, நான் போனோட கண்ணை திறக்கிறேன் அப்படின்னு நினச்சியா? அதனால நான் ராஜா இருக்கேன். நான் யார் தெரியுமா? கிருஷ்ணரோட பேரன். நான் என்னால தான் இந்த தர்மம் நடக்கிறது. என்னை மீறிட்டு நீ அப்பேற்பட்ட சமாதியில் இருக்கலாமா? நீங்களாம் என்ன ரிஷி? ஒரு மனுஷன் எழுத்தாப்புல இருக்க, அந்த மனுஷன் எழுத்தாப்புல இருக்கிற உபகாரம் பண்ணாமல் அவருக்கு வந்து இடைஞ்சல் பண்ணுறீங்க. அதனால உனக்கு தக்க சம்பாவனை பண்ண, உனக்கு சிக்ஷை பண்ணணும்னால என்ன? செத்து போகிற பாம்பை எடுத்துட்டு அந்த மகர்ஷியோட கருத்தில் போட்டார். அவரோ தன்னை மறந்து சமாதியில் இருக்கார். ஏதோ மாலையை போட்டாருன்னு நினச்சிட்டாரோ இல்லையோ, அப்படி கண்ணை மூடின்னு சமாதியில் இருக்கிறனால சுற்றி என்ன நடக்கிறதுன்னு தெரியல. ஆனால் அந்த அவர் போட்டுட்டு டக்குன்னு போயிட்டார். அந்த செய்தியை பார்த்துட்டார். ஒரு சின்ன பையனை, சின்ன அம்பி பார்த்தார். அவர் கழுத்தில் மாலையை போட்டதை பார்த்தார். செத்த பாம்பு மாலையை போட்டதை பார்த்தார். ஓடி போய் தன்னோட புத்திரன், தன்னோட பையன் இப்போதான் வந்து கூடலையே போட்டார். கூடல் போட்டு 2 வருஷம் ஆயிடுச்சு. அவன் வாழ்க்கையில் முதல் தடவை சஹஸ்ராவதி காயத்ரி ஜபமே பண்ணிட்டார். அந்த தேஜஸோடு கொழுந்து விட்டு அந்த பையன் எரியறான். நெருப்பாட்டமாக இருக்கும் அந்த பையன். அவர்கிட்ட போய் இந்த செய்தியை சொன்ன உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, அவர் தனக்கு இருக்கிற சக்தினாலேயே கண்ணை மூடிண்டு வந்து உள்ள பார்க்குற என்ன நடந்தது செய்தி. இவர் வருது, இந்த ரிஷியை மகர்ஷியை பார்த்து திட்டுறது, அப்புறம் வந்து அவர் சிக்ஷை பண்ணும்படியாக வந்து செத்த பாம்பு வந்து கழுத்தில் போட்டதை, அப்புறம் அந்த போட்டும் இவரை பார்த்து கண்ணாபின்னா திட்டி போகிறதும் இந்த செய்தியை முழுக்க பார்த்தார். பார்த்த உடனே என்ன பண்ணார்னா, கையில் வந்து இது பண்ணார். கையில் வந்து இதிலங்கித மரியாதம் கௌஷிகஸ்யாப உபஸ்பிருஷ்ய வாக்வஜ்ரம் விசர்ஜக. பக்கத்தில் கௌஷிகி நதி இருக்குது. அந்த கௌஷிகி நதி தீரத்தில் வந்து அங்கேருந்து இருக்கிற ஒரு ஜலத்தை எடுத்தார். அங்கேருந்து ஒரு தண்ணியை எடுத்தார். அந்த தண்ணி எடுத்து இதிலங்கித மரியாதம் தக்ஷகா சப்தமேகனி அப்படின்னு சபிச்ச. காயத்ரி ஜபம் பண்ணாரோ இல்லையோ, அந்த சஹஸ்ராவதி காயத்ரி ஜபத்தை பலனை நம்பியே இதில் அங்கித மரியாதம் இன்னிலேருந்து ஒரு வாரம் தக்ஷகனால தீண்டிக்கும்படியாக சாபக்கிடமது அப்படின்னு யார் இந்த சம்பாவனை பண்ணாரோ அவருக்கு இந்த சாபம் தான் சம்பாவனை அப்படின்னு சபிச்சார். சபிச்ச உடனே 2 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த சுவாமி இந்த யார் வந்து சமாதியில் இருந்தாரோ அவர் எழுந்தார். முன்னாடியே வந்து எழுந்திருக்க வேண்டியதானே, எதுக்கு 2 நிமிஷம் கழிச்சு எழுந்தார்? ஏன்னா பகவானோட சங்கல்பம். ஏன்னா இந்த வேலையே வந்து பகவான் தான் நடத்துறார். ஏன்னா பரீட்சித்தோட வைராக்கியத்தை காட்டுறார். அந்த பரீட்சித் வந்து எப்பேற்பட்டவர், அவரோட பெருமையை காட்டுறதுக்கு தான் வந்து இப்பேற்பட்ட லீலையை வந்து காட்டுறார். அந்த லீலையும் இந்த சூழ்நிலையை காட்டுறார். 3 நிமிஷத்துக்கு அப்போதான் அந்த சமாதி பிரக்ஞை வந்து பார்த்தார். இந்த குழந்தை வந்து கண்ணீர் மழி அடறார். ஆனால் முகத்தை பார்த்தா முன்னாடி கொழுந்து விட்டு இந்த பையன் எரிஞ்சிருந்தா, இப்போ முகம் வாட்டமோட இருக்கார். என்னடா தேஜஸ் எழுந்துட்ட, ஏதாவது தப்புதண்டா காரியம் பண்ணியா அப்படின்னு பார்த்த உடனே இவரும் விக்கி அழுதுன்னு இருக்கார். சுவாமி, அப்பா உன் கழுத்தில் வந்து செத்த பாம்பை போட்டாப்பா, அதனால இந்த காட்சியை என்னால் பார்க்க முடியலப்பா. என்ன கழுத்தில் செத்த பாம்பை போட்டாரா அப்படின்னு பார்த்து ஒரு பக்கம் அப்படியே ஓரத்தை தூக்கி போட்டுட்டார். போட்டு என்ன காரியம் பண்ணார் அப்படி கண்ணை மூடிட்டு பார்த்தார். பார்த்த உடனேயே இவர் போட்டதையும், இவர் தாகத்தில் கதறினதும், இவர் போட்டதையும், இந்த பையன் வந்து கௌஷிகி நதியிலே நாங்கள் இருக்க ஜலத்தை எடுத்துட்டு 7 நாள் தக்ஷகனால சாபக்கடவுதுன்னு சபிச்சதையும் பார்த்தார். பார்த்த உடனே ஒரு கோபம் வந்தது. என்னடா எப்பேற்பட்ட காரியம் பண்ணிட்டடா, நீ பண்ணது தவறுடா, அவர் பெரிய மகாராஜாடா, நீ ஏதோ சாமானிய ராஜா நினைச்சிட்டியடா. அவரோட புஜபலத்துல தான் இந்த ராஜ்யம் நல்லபடியாக நடக்கிறது. அதுவும் அவரோட ராஜ்யத்தினால கலியே பிரவேசம் பண்ணாம இருக்கு. அதான் கலியுகத்தோட முதல் ராஜா யாருன்னா பரீட்சித் சக்கரவர்த்தி தான். அவரோட புஜபலத்தினால, அவரோட நல்லடத்தினால இந்த ராஜ்யம் நல்லபடியாக நடக்கிறது. அவரை போய் ஏன்டா சபிச்ச? ஏதோ தாகம், ஏதோ அவஸ்தை, ஏதோ கஷ்டம், அவர் தாகடிக்கிறதுனால எந்த மனுஷனுக்கு மேலே கோவம் வரும்டா, அது சகஜம்டா. அவர் ராஜாடா, அவரை போய் ஏன்டா இப்படி எவ்வாறு சிக்ஷிக்கலாம்? அதனால நீ பண்ணது தப்பு. ஏன்னா ஒரு ரிஷிக்கு தோணணுமே,
இவன் சபிச்சானோன்னே வந்து எந்த ரிஷிக்கு என்ன தோணும்? சபாஷ், நல்லா சபிச்சடா, நல்லா சபிச்ச, நீ வந்து என் புத்திரன் நான் இப்போதான் அவனை மாற தட்டிக்கணும்னு அப்படின்னு சொல்லணுமே. கண்டிக்கிறார். ஏன்னா பெரிய தர்மாத்மா இவர். இந்த மாதிரி ராஜா எழுந்ததுனால பின்னாடி என்னாச்சு, கலியுகம் வந்து உக்ர தாண்டவம் ஆட ஆரம்பிச்சுது. அதெல்லாம் ஜனங்க எல்லாரும் அதர்மத்துக்குள்ள போயிட்டார். அதனால இந்த ராஜா வந்து இந்த ராஜா சிக்ஷனம் பண்ண மாதிரி இவனை சிக்ஷனம் பண்ணணும். இவனை எப்படி சிக்ஷனம் பண்ணணும்னா போய் மன்னிப்பு கேட்கும்படியா வைக்கணும். ராஜாட்ட வந்து நான் சபிச்சேன் அப்படின்னு விஷயத்த சொல்லணும். அதனால இவனே போகாம கூட இருக்கிற நண்பன் அமிச்சார். அந்த கூட இருக்கிற நண்பன் அமிச்சார். அந்த சமயத்தில் பரீட்சித்து வந்து மனசுல என்னாச்சுன்னா, அபாபேசு விருத்தேசு பாலேன அப்பக்க புத்தினா பாபகிருத்தம் தத் பகவானு சர்வாத்மா சந்து மருகதி. அதில் இப்பேற்பட்ட மகாபாபம் என் புத்திரன் பண்ணிட்டாரே பகவானே, நீ தான் அவனை மன்னிக்கணும், நீங்க தான் மன்னிக்கணும். அதனால நான் பிராமணனோட குணத்தை காட்டுறேன். ஒரு அந்தனர் எப்படி இருக்கணும் அப்படின்னு இந்த குணத்தை இந்த மகரிஷிகிட்ட இருக்கு, இந்த சபிக்க மகரிஷிகிட்ட இருக்கு. அதனால பகவானே இவரை மன்னிச்சியே தீரணும் அப்படின்னு வேண்டிட்டு அந்த சிங்கின்னு பையனை சொன்னேன், அவன் ஃப்ரெண்ட் அமிச்சிட்டார். அவர் போய் பரீட்சித்தோட ராஜ்யத்துக்கு போனார். அவரோ கையை பிடிச்சிட்டு இருக்க, மகீபதி கர்மகியம் விசிந்தயன் ஆத்மகிருதம் சுதுர்மனாக அஹோ மயா நீச்ச அனாரய கிருதம் பத்கிருதம் நிராகசி பிரம்மணி கூட தேஜசி. என் முகத்தில் இப்போ தேஜஸ் இல்லை பாரு. மகீபதி தற்கர்மகியம், நான் பண்ணது நீச்சமான காரியம், ரொம்ப சீப்பு, நான் பண்ணது ரொம்ப நீச்சமான துச்சமான காரியம், நான் இப்படி பண்ணலாமா? அவருடைய பிரஜாவாச்சே, அவர் சமாதியில் இருக்கான்னு நான் பரீட்சை பண்ணினேன், எப்பேற்பட்ட அதர்மமான காரியம் பண்ணிட்டேனே, இதனால நான் கையை பிடிச்சிட்டு சும்மா இருக்கேனே, எந்த தைரியத்தோட நான் அப்படி ராஜ்யத்தை வந்திருக்கேனே, நான் அப்படின்னு கில்ட்டி கான்சியஸ்னோட கதறி அழறாரு பரீட்சித் மகாராஜா. அந்த சமயத்தில் வந்து யார் வந்தாருன்னா, சச்சிந்தயந்தி அதாஸ்வினோத் யதா முனேஹே சுதோக்தோ நிறுத்தி தக்ஷகாக்கியா பிரசாதுமேனே நச்சிரேன தக்ஷகா அலம் பிரசக்தி விரக்தி காரணம். அந்த சமயத்தில் வந்து இந்த பிராமண குழந்தை வந்தார். அவர் வரச்சே அப்படி தேஜஸ்வியாக அந்த பையன் வந்தார். உடனே வந்து இவருக்கு சம்பாவனை கொடுத்து ஆசனம் போட்டு உட்கார முடியாது வச்சார். எங்கள் ஆற்றுல ஜலத்தை குடிக்கிறியான்னு கேட்டால் அந்த ஜலத்தையும் வந்து நிராகரித்தார். மேலே ராஜாட்ட போனார். ராஜா இவருக்கு நமஸ்காரம் பண்ணினார். இவரை வந்து மரியாதையோடைய வரவச்சார். வரவச்ச வேகத்தில் கேட்டார், என்ன விஷயம் நடந்தது அப்படின்னு கேட்ட உடனே இந்த பையன் வந்து சொன்னார். இந்த செய்தியை சொன்ன உடனே இந்த ராஜா வந்து சந்தோஷமாக கேட்டார், ஆஹா, ஐ டிசர்வ் திஸ் பனிஷ்மெண்ட், இந்த பனிஷ்மெண்ட், இந்த தண்டனை எனக்கு தேவைப்பட்டது. ஏன்னா நான் பண்ணது நீச்சமான காரியம். சில பேர் தப்பு பண்ணிட்டு சும்மா இருப்பான். ஆனால் பகவான் என்ன பண்ணார், இந்த சாது யதாமுனே சுதோக்தோ நிறுத்தி தக்ஷகாக்கியா, எனக்கு மரணம் தக்ஷகம், அந்த தக்ஷகம்ங்கிற விஷப்பாம்புனால கடிச்சு நான் வந்து மரணத்தை அடைவேன் அப்படின்னு விஷயம் தெரிஞ்சுது. விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த மரணத்தை எப்படி சம்பவிக்கணும், அந்த மரணத்தை எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படின்ற தைரியத்தை வந்து பரீட்சித் மகாராஜா காட்டுறார். ஏன்னா நமக்கு என்ன மரணம் தான் பயம். ஏன்னா ரமண மகர்ஷிகிட்ட வந்து ஒருத்தர் கேட்குறாரு, சுவாமி எது சுவாமி மங்களமான வார்த்தை அப்படின்னு கேட்குறாரு. அவர் வந்து என்ன எதிர்பார்த்தார், ஏதாவது மந்திரம் சொல்லுவாரா, ஏதாவது கோயிலை சொல்லுவாரா அப்படின்னு எதிர்பார்த்தார். அவர் என்ன சொன்னார், மரணம், அதுதான் மங்களமான வார்த்தை. இவர் கேட்டார், என்ன சுவாமி உங்ககிட்ட மங்களமான வார்த்தை எதிர்பார்த்தா கடைசியில் பார்த்தா விபரீதமான வார்த்தையை சொன்னீங்க சுவாமி அப்படின்னு கேட்டார். அதான்ப்பா மங்களமான வார்த்தை. ஏன்னா மரணம்னா என்ன, ஒரு ஜீவன் வந்து ரொம்ப வருஷமாக வாழ்ந்துட்டு இருக்கு. ரொம்ப வருஷம் ஒருத்தர் வந்து 100,000 வருஷமாக வாழ்றேன்னு வச்சுக்கோ. ஒருத்தர் 1000 வருஷமாக அந்த உலகத்தை வாழ்ந்தா என்ன ஆகும், அவர் மூதாதைகள் பார்ப்பா. அவர் மூதாதைகள் பார்த்து இந்த கிழவனை பார்த்து சொல்வார், இவர் எப்படா போய் சேருவார், இவர் இருந்துட்டு வந்து அருகருன்னு அறுக்கிறாரே, இவர் வந்து 2 நிமிஷம் பேசணும்னா 5 மணி நேரம் பேசி அறுக்கிறாரே அப்படியே அந்த அலுப்பு வரும். அந்த அலுப்பு வந்ததுனால சுற்றி இருக்கிற வந்து மரியாதையே கொடுக்க மாட்டான். என்னதான் வந்து இந்த குலத்துக்கு இந்த மரியாதைக்கும் இத்தனையும் கொடுத்தாலுமே அவன் மதிக்கவே மாட்டான். நீ ஏதோ 1000 வருஷம் நான் ஏதோ சும்மா பேசுகிறேன், நடக்காத காரியம். இப்போ 80 வருஷம் 90 வருஷத்தில் இருக்கிறவா வந்து எவ்வளோ பேர் இந்த குடும்பத்துக்காக வாழ வச்சிருக்க. அதுவும் அவள் பசங்களாம் யூஎஸ்ல இருக்கா, வெளியூரில் இருக்கா, நல்லபடியாக காலத்தில் கல்யாணம் ஆச்சுன்னு இத்தனையும் நடந்தது, எல்லாம் நல்லபடியாக நடக்கிறது, நல்லா படிப்பு நடந்தது, இத்தனையும் நடந்தது. இதனால காரணமாக அந்த பெரியோரோட முயற்சி தான். அந்த பெரியோர் வந்து தான் வந்து அந்த காலத்தில் கஷ்டப்படுத்தாத, வசதி இல்லை, வசதி இல்லாத பட்சத்தில் வந்து அதை வந்து யோகமாக அதை வந்து கேர் பண்ணாமல் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு பிரயத்தனம் பண்ணி
தன்னால் முடிஞ்ச அளவுக்கு பிரயத்தனம் பண்ணி வந்து இத்தனையும் செஞ்சார். இத்தனையும் செஞ்சு கூட அந்த செஞ்ச கிருத்தஜத்தை மதிக்கவே மாட்டான். கடைசியில் வந்து அந்த 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 பிள்ளைக்கு என்ன தோணும்னா, எனக்கு இவருக்கு சம்பந்தம் ஆயிடுச்சு. ஏன்னா இவர் பூஜை பண்ணுறாரு, இவர் பூஜை பண்ணி சுவாமி ஆராதனை பண்ணுறாரு. இவர் சுவாமி ஆராதனை பண்ணுறதுனால வந்த கஷ்டம் எல்லாம் தீர்ந்து போயிடுச்சு. அதனால என்ன கஷ்டம் வந்தா, அப்பா எனக்காக வேண்டிப்பாப்பா, அப்பா எனக்காக வேண்டிப்பாப்பான்னு அப்படின்னு கையை கட்டி பிச்சைக்காராட்டமாக போய் நிற்பான். கடைசியில் அவர் ஒன்றும் இல்லாமல் போயிட்டாரு. என்ன ஆகுன்னா, எதுக்கு என் வார்த்தையில் இருக்கு, அதனால ஏதாவது மருத்துவ பிரச்சனை சொல்லி ஏதாவது பிரச்சனை சொல்லி காதை பிடிச்சிட்டு போய் ஹோமில் போட்டுடுறேன். இப்படின்னு எவ்வளோ குடும்பத்தில் நடக்கிறது பாரு, எவ்வளோ குடும்பம் நடக்கிறதா. சில பேருக்கு என்ன, அவர் பண்ண கிருத்தகத்தை ஸ்மரணம் பண்ணிட்டு சில பேர் போய் பார்க்குறான். நான் சில பேர் என்ன பண்ணுறா, திருணமாக மதிக்கிறார். அவர் வந்து கருவேப்பிலையாட்டமாக வந்து ட்ரீட் பண்ணிட்டு ஓரம் கட்டிடுறார். இப்படி நிறைய நடக்கிறது. இப்படி நிறைய எதனால் நடக்கிறதுனா வந்து இருக்கிறதுனால தான். ஆனால் மரணம் வந்து ரமண மகர்ஷி வந்து ஏன் மங்களமான வார்த்தை சொல்கிறான்னா, அந்த ஜீவன் எவ்வளோ நேரம் வந்து இழுத்து வச்சு இந்த உலகத்தில் கஷ்டப்படணும். அதனால் அதுக்குன்னு ஒரு எண்டு வேணுவேன். அது என்னன்னா, பகவானோட சேர்க்கறது தான் அந்த மரணம். அந்த மரணம் எதுனால்னா, சுவாமியை வந்து மொத்தமாக மறக்க வைக்கிறது தான். அப்படின்னு அந்த 7வது நாள் தக்ஷகன்னால உனக்கு மரணம், ஒரு வாரத்தில் வந்து நீ போய் சேர்ந்துருவ அப்படின்னு இந்த சாபத்தை வந்து கொடுத்துட்ட. அதை வந்து ஒரு தைரியமாக டைஜஸ்ட் பண்ணிட்ட. அதான் நம்ம கற்றுக்கணும். நம்ம மரணம் வரணும், செத்து போயிட போகிறோமேன்னு இந்த பயந்து ஓடக்கூடாது. மரணம் தானே, ஆஹா நமக்கு வந்து ஒரு முடிவு காலம் வந்துடா, பகவான் ஐஷன் போகிறாள், சரி நம்ம தைரியமாக அதை ஏற்றுப்போம், அதை பிரசாதமாக ஏற்றுப்போம் அப்படின்னு அதை தைரியமாக ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு பரீட்சித் மகாராஜா தைரியமாக ஃபேஸ் பண்ண. அந்த 7 நாள் தக்ஷகன் மரணம்னு அப்படி கேட்ட உடனே என்ன பண்ணார்னா, தன்னோட போகத்தையும் தன்னோட ராஜ்யத்தையும் எல்லாத்தையும் தியாகம் பண்ணார். ஏதோ 60 வயசு தாத்தா இல்லை, 32 வயசு அவருக்கு, பீக் யூத் அவர். அப்போதான் இளமை அனுபவிக்கிற காலம். அப்போதான் ஒரு நல்ல, அதுவும் வந்து யுவத்தியான தர்மபத்னி, அப்புறம் 4 குழந்தைகள். அப்போதானே அனுபவிக்கணும், அப்போதானே குழந்தைய ஸ்கூலில் கொண்டு சேர்க்கணும், அப்போதான் பாடசாலையில் சேர்க்கணும். அந்த தருணம் வந்தது. அதை சுக்குநூறாக ஓரம் கட்டிட்டு, மண்ணாங்கட்டியும் ஓரம் கட்டிட்டு, ராஜ்யத்தையும் ஓரம் கட்டிட்டு, அந்த ராஜ்யத்தை மந்திரிகளுக்கு ஒப்படைச்சிட்டு தியாகம் பண்ணிட்டு ஒத்த வஸ்திரத்தோட அப்படியே எல்லா ஆபரணத்தையும் ஓரம் கட்டிட்டு அப்படியே கிளம்புற. எங்கே போகிறாருன்னா, கங்கை கரையில் போகிறார். கங்கை கரையில் போகிறச்சு அங்கே வந்து யாரெல்லாம் வந்தாருன்னா, அத்ரி வசிஷ்டா சமண சரத்வார் அரிஷ்டநேமி பிருகுரங்கிராஷ்ட பராசரோ காதிசுதோதராம உச்சத்த இந்திர பிரமதே துவாஹோ வேதாதிதி தேவ ஆஷ்டிசேனோ பாரத்வாஜோ கௌதமஹா பிப்பலாதஹ மைத்ரேய ஔர்வஹ கவசஹ கும்பயோனிஹி द्वैपायनो भगवान् नारदस्य अन्ये च देवर्षि ब्रह्मर्षिवर्या राजर्षिवर्णा अरुणादयश्च नानाऋषेय प्रमरान् समेता अभ्यचराजा शिरसा भवन्दे அப்படின்னு எல்லா எங்கே பரீட்சைக்கு வந்துட்டார் அப்படின்னு கங்கக்கரையை போகிற பிராயோபவேஷன்னு மாத்திரத்தில் எல்லாத்தையும் விட்டு கங்கக்கரையை அக்கறையில் வந்துட்டார்னு கேட்ட உடனே இமாலயத்திலும் எந்தெந்த பிரதேசத்தில் வந்து ரிஷிகள் வந்து தபஸ் பண்ணிட்டு இருக்காரோ அவர் தபஸை ஓரம் கட்டிட்டு எல்லாரும் பரீட்சைக்கு எந்த இடத்துல வந்தாரோ அந்த இடத்துல வந்து சேர்ந்தார். யாரெல்லாம் வந்தாலும் இந்த ரிஷிகள் லிஸ்ட்டு ஃபுல்லாக அப்படி எல்லாரும் வந்து பரீட்சத்தை பார்க்குறார். ஆஹா எப்பேற்பட்ட வைராக்கியம், இதுதானே நமக்கு வரணும் அப்படின்னு பாதி பேர் கொண்டாடுறா. சில பேர் என்ன சொல்கிறாருன்னா, மகாராஜா நீ எல்லாத்தையும் விட்டு வந்துட்டியப்பா, அதை பற்றி கொஞ்சம் யோசி, எதனால நீ விட்டு வந்த கொஞ்சம் யோசி. 7 நாளில் வந்து தக்ஷகம் கடினால நீ மரணம் தடைய போகிறேன்னு, அதனால 8 நாள் சாபத்தினால பயந்து ஓடி வந்த. மகாராஜா கவலைப்படாத மகாராஜா, என்கிட்ட வா, நான் வந்து இத்தனை மந்திர சித்தி வாங்கியிருக்கேன். நான் வந்து காங்கீம் அந்த மந்திரத்தை சொன்னால் அந்த எந்த தக்ஷகன் வந்து உன்னை வந்து நெருக்க போகிறானோ அந்த தக்ஷகனை இந்த மந்திர சித்தினால நெருக்கிடுவான். என்கிட்ட வா அப்படின்னு ஒருத்தர் வந்து ஆபிச்சார மந்திரத்தை சொன்னார். இந்த காதுக்கு வதகால விட்டேன். அப்படி சில பேர் சொல்கிறா, நான் உயர்ந்த யஜ்யம் பண்ண போகிறேன், அந்த உயர்ந்த யஜ்யத்தில் வந்து நீ எஜமானனா இரு, நீ வந்து உனக்கு என்ன தனம் இருக்கோ அத்தனை என்கிட்ட கொடுத்துரு, நான் மந்திரம் சொல்லி அந்த பாம்பு வந்து போத்துட்டு அக்னியில் விழுவார், அதனால உனக்கு மரணமே கிடையாது, நான் கொடுத்துட்றேன் உனக்கு, உன்னை வந்து வாழ வச்சுருவேன் அப்படின்னு சொன்ன உடனே அதையும் காது கொடுத்து கேட்கல.
அப்புறம் சில பேர் சொல்கிறா, ரக்ஷகரை கட்டி விடுற உனக்கு, கவலைப்படாத, என்ன பயிற்சி வந்தாலும் பரவாயில்ல, நாக தோஷமாக இருக்கட்டும், ராகு தோஷமாக இருக்கட்டும், கேது தோஷமாக இருக்கட்டும், எது வந்தால் பரவாயில்ல, உன கையில் ரக்ஷகரை கட்டி விடுறேன், இங்கே வா அப்படின்னு கேட்ட உடனே இது ஒத்தர பரிகாரத்தை சொல்லிட்டு போகிறார். அதை கேட்டு அலம் காயத்தை விஷ்ணுகாதா, போதும் போதும், ஏன்னா மரணம் வந்து நெகிழ்ந்தா அது வந்து மரணம் நெகிழ்ந்தா அவசியம் மனுஷன் வந்து அது கட்டி உட்பட்டவன் தான். ஏன்னா மரணத்துக்கு உட்பட்டவன் தான் அவன் மனுஷன்னு பேர். அவன் எதுக்கு பிறந்தான்னா சாகிறதுக்கு தான் பிறந்தாரு. அதனால இந்த மரணத்தை வந்து என்னால் ஒருபொழுதும் தப்பிக்க முடியாது. அதனால எனக்கு கரையேறது எதை வச்சுனா கரையேற முடியும் அப்படின்னு எனக்கு உயர்ந்த தர்மத்தை சாஸ்திரத்தை சொல்லு அப்படின்னு கேட்ட. ததஸ்தவ பிருச்சபிபம் விபிருச்சே விஸ்ரம்பிய விப்ரா இதிகித்யாத்தம் சர்வாத்மனா பிரியமானே சகித்யம் சுத்தம் ச தத்ரா விஷதாபியுக்தா அப்படிங்க. அவர் வந்து கரையேற்றுறது எது அப்படின்னு கையெழுத்து எந்த மார்க்கம்னு சொன்ன உடனே என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாரும் கப்சுட்டு வாய் பொத்திட்டு இருந்தார். அப்போ ஒரு திவ்யமயமான ஜோதி தெரிஞ்சுது. அவர் யாருன்னா தத்ராபவத் பகவான் வியாசபுத்திரா விருச்சயா காம் அட்டமானோ அனபேக்ஷா அலக்ஷலிங்கோ நிஜலாபதுஷ்டோ கிருதஸ்த பாலேர வதூத வேஷா. அங்கே யாருன்னா வியாசபுத்திரான சுகாச்சாரியார் வரார். எதிர்ச்சையான எண்ணத்தம்னா பகவானோட கிருபையில அப்படின்னு தற்செயலாக வந்த எதிர்ச்சையா காம் அட்டமானோ அனபேக்ஷா, ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம அலட்சிய லிங்கா நிதலாபதுஷ்டா. அவர் முகத்தை பார்த்தா அந்த முகமோட விலாசம் தெரியுது, அந்த முகமோட ஒளி தெரியுது. அந்த ஒளி தெரியுதுனால வித்தஸ்த பாலையிற அவதூத வேஷா, ஒரு வஸ்திரமும் இல்லை. ஆனா பார்க்க எப்படி இருக்காருன்னா ஒரு வயசானவர் கிடையாது. தம்யஷ்ட வருஷம் சுகுமார பாத, 16 வருஷம் பாலகன் யுவா கப் கப் கரோட்ட பாக்வம்ச கபோல காத்திரம். அவர் கண்ணு அழகா இருக்கார். ஆனால் எப்படி இருக்காருன்னா ஷியாமம் சதா பீச்ச வயோங்கிய லட்சுமியா, கருகருன்னு இருக்கார். அவரோட கேசம் சுறுசுறுவான கேசம், அந்த சுறுசுறுவான கேசம் அழகாக வந்து நெத்தியில் எப்படி பட்டு பட்டு போகிறது. அப்புறம் வந்து அவரை பார்த்தா எல்லாரும் கப்சப்பு எழுந்து கையை கூப்பிட்டு நமஸ்காரம் பண்ணுறா, புத்து நமஸ்காரம் பண்ணுறா. சுற்றி பார்த்தா நிறைய குழந்தைங்கள், இந்த பக்கத்தில் ஆண் குழந்தைங்க, இந்த பக்கம் பெண் குழந்தைங்க, எல்லாரும் அவரோட விளையாடிட்டு போகிறார். அவர் சிரிச்சுட்டே வரார். அவர் சிரிச்சுட்டே மந்தஹாசத்தோடே வரார். ஏன்னா யாரால் வர்ணிக்க முடியும்? பகவானை வர்ணிக்கணும்னா அதுக்கு வந்து பகவானை பார்த்தா தான் வர்ணிக்க முடியும். குருவை வர்ணிக்கணும்னா இந்த மூலமே போதும். அவர் எப்படி வரான்னு அழகாக வந்து பிக்சர் கொடுத்தாருப்பார். கருகருன்னு சுவாமி இருப்பார், கருகருன்னு சுகாச்சாரியார் இருப்பார். அந்த கருகருன்னு இருக்கிற சுகாச்சாரியம் வந்து ஒரு வஸ்திரமும் தரிக்கலை. ஆனால் அவரோட கண்ணமோ எப்படி இருக்குன்னா, அவர் கண்ணு வந்து தாமரை போன்ற இருக்கு. ஆனால் அவரோட புருவம் எப்படி இருக்குன்னா வில்லு போன்ற வளைஞ்சு இருக்கு. அவரோட கேசமும் எப்படி இருக்குன்னா சுறுசுறுவாக வந்து அழகாக நெத்தியில் எப்படி பட்டு 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 போகிறது. எப்படி ராமபிரானோட முடி வந்து நெத்தியை பட்டு பட்டு போகிறதோ அந்த மாதிரி சுக்கரோட முடி தலையை பட்டு பட்டு நெத்தியை பட்டு பட்டு போகிறது. அப்புறம் அவரோட மூக்கு வந்து கழுத்து எப்படி இருக்குன்னா சங்கம் போல கழுத்து. அவர் நிகூட சத்ரும். அவர் எப்படி இருப்பார்னா பென்சிலுமே இருக்க மாட்டார். அவர் வந்து கொஞ்சம் சதை இருக்கும். சதை இருக்கும் நான் என்ன அர்த்தத்தில் சொல்கிறேன்னா ரொம்ப வாட்ட சாட்டமாக இருக்க மாட்டார், தொப்பை தொங்கின்னு வரும்னு அந்த அர்த்தத்தை சொல்லலை. அவர் சதை இருக்கும், கண்ட்ரோல்டாக இருப்பார். அவர் உடம்பு எப்படி இருக்குன்னா வந்து வயிறு ஒட்டினாப்பில் இருக்கும். அப்படின்னு அவர் பார்க்கறச்சே வந்து திகம்பரம் பக்தர் விடீர கேசம் அப்படின்னு திகம்பரனா வரார். அதை பார்த்த உடனேயே எல்லாரும் நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தார். அவரை பார்த்து என்ன கேட்குறாருன்னா யச்சோத்தவ்யம் அதோஜப்யம் கர்த்தவியம் இது பிரபோ ஸ்மர்த்தவ்யம் பதனீயம் வா பூரியத்வா விபர்ஜயம் மூலம் பகவதோ பிரம்மன்னு கிரகேஷு கிரமேதினா. அது கேட்குறா யச்சோத்தவ்யம், எதை கேட்கணும், எத் அதோஜப்யம் எதை வந்து ஜபிக்கணும், எத் கர்த்தவியம் எதை செய்யணும், பிரபோ எதை செய்யணும், ரிபிகி பிரபோ சாமானிய மனிதர்கள் என்ன செய்யணும், அப்புறம் அதை காட்டில் என்ன ஸ்மர்த்தவியம் எதை வந்து நினைக்கணும், பஜனீயம் வா எதை பாடணும், ப்ரூஹி எத்வா விபர்யம் அதை எதை செஞ்சால் வந்து மனசு வந்து ஆப்போசிட்டாக தோணாதபடி எது செஞ்சால் லோகத்துக்கு வந்து சேமம் உண்டாகட்டும். அதுவும் வந்து ஏதோ சன்னியாசி இல்லை,
கிரகேஷு கிரமேதினா, யார் இல்லற வாழ்க்கையில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு மங்களம் என்ன, அவர்களுக்கு சாரமான வாழ்க்கை என்ன, அந்த சாரமான வாழ்க்கையை கடைபிடிச்சா எல்லா தர்மத்துக்கும் கடைபிடிச்ச பலனை எதுவோ அந்த பலனை வந்து தர்மத்தை நீங்கள் எடுத்து சொல்லுங்கள். அதை கேட்டால் வந்து எப்போ பகவான் வந்து நமக்கு வருவாரோ அந்த தர்மத்தை எடுத்து சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டார். கேட்ட உடனே சுகாச்சாரியர் வந்தார். பரீட்சித்து ஊழ்ந்து நமஸ்காரம் பண்ணினார். நமஸ்காரம் பண்ண உடனே மேலே சொல்றார், அஹோ அத்யவயம் பிரம்மன் சத்சேவியாக சத்ரபந்தவா கிருபயா அதிதி ரூபேன பவத்பிஹி தீர்த்தகா கிருதாக. அஹோ அத்யவயம் பிரம்மன், அதனால நான் பண்ணது வந்து என்ன, சத்சேவியா சத்ரபந்தவா, பெரிய பாக்கியம். எல்லாம் குருநாதர் வந்திருக்கு. அதுதான் வந்து குருநாதர் சொல்றா, குருநாதர் கனவில் வந்தார் கீதையில் சொல்றார். ஆனந்த கீதை இஷ்டபயம் நான் சொல்றச்சே அவரோட குருநாதர் சொல்றச்ச குருநாதர் கனவில் வந்தார். அதான் இன்னொரு கீதையில் சொல்ற, என்ன பாக்கியம் செய்தேனோ சத்குருநாதான. ஏன்னா அவரை ஸ்ரீ அண்ணாவை பரநூர் மகாத்மா கிருஷ்ணபய சுவாமிகள் தரிசனம் பண்றச்சே அவரை பார்த்தது கீர்த்தனையை பாடினார். ஏன்னா அவர் வந்து குருநாதருக்கு வந்து திருவடி தீட்சையை கொடுத்தார். என் குருநாத் திருவடி தீட்சை கொடுத்தனாலும் அவரோட அனுகிரகத்தில் தான் அடியேன் இப்போ வந்து பாகவத உபன்யாசமும் பண்றேன். அதனால என்ன பாக்கியம் செய்தேனோ சத்குருநாதா அப்படின்னு அந்த அவரோட குருநாதரோட அனுகிரகம். அந்த குருநாதர் என்ன பண்றாருன்னா, சத்சேவியாக சத்ரபந்தமா, என்னோட பாக்கியத்தை சொல்ற. என்ன பாக்கியம்னா, கிருப்பையா அதிக ரூபேன, நீ வந்து எப்படி வந்திருக்கேன்னா கெஸ்டாட்டமா வந்திருக்கியே. பவத்பிஹி தீர்த்தகாகிருதாக, உங்களை பார்த்தா தீர்த்தத்தை பார்த்த மாதிரி எல்லா கஷேத்திரத்துக்கும் போய் சஞ்சாரம் பண்ண என்ன பலன் இருக்கோ அந்த பலன் உன்னை பார்த்தா கிடைக்கிறது. அப்புறம் மேலே சொல்ற, அப்புறம் மேலே என்ன தர்மம் சொல்லணும் அப்படின்னு வினயமாக கேட்டார். அதை கேட்ட உடனே ஏவமாபாசித பிருஷ்டா சராக்யா லக்ஷணையா கிரா பிரத்யபாச தர்மஜோ பகவான் மாதனாகினி அப்படின்னு சுகாச்சாரியார் வந்து பரீட்சை கேட்ட கேள்வியை கேட்டார். அது மேலே இவர் கேட்ட கேள்விக்கு ஒரு சிரிச்சுட்டு பதில் சொல்ல தொடங்கினார் அப்படின்னு சொல்லி இதோட முதல் ஸ்கந்தம் பூர்த்தியாவது. நாளைக்கு 2வது ஸ்கந்தம். ஏன்னா ஏற்கனவே நேற்று சொன்ன பாகவதம் பிரவேசம் பண்ணுறோம்னு சொல்லிகிட்டே இருக்கேன். கடைசியில் பார்த்தா இது முன்னேற தான், இன்னும் முன்னேறியோட தான் இருக்கும். இப்போ 2வது அத்தியாயத்தில் தான் வந்து யதார்த்தமான பாகவத பிரவேசமே. ஏன்னா முன்னாடி எதுக்கும் வந்து நான் வந்து இப்போ ஏன் நான் முன்னாடி இருக்கிற ஸ்கந்தம் வந்து ஏன்னா முன்னுரைன்னு சொன்னேன்னா, ஏன்னா அப்பேற்பட்ட நாயகன் வருமுறை அந்த நாயகன் யாரு கேட்குறாரோ அந்த கேட்குறவரை பரீட்சித் கதை சொல்றதுனால அந்த முன்னுரைன்னு சொன்னேன். அப்புறம் அந்த நாயகனை வந்து தயார் பண்ற ஆச்சாரியனாலும் சுகாச்சாரியார் வர இருக்கும். அந்த சுகாச்சாரியாரும் பரீட்சித்தும் சம்பாஷணை 2 பேர் நடக்கிற பேச்சு, அது 2 பேர் நடக்கிற பேச்சு வந்து எங்க நடக்கிறதா 2வது அத்தியாயத்துல 2வது ஸ்கந்தத்துல ஆரம்பிக்கிறது. அது 2வது அத்தியாயத்துல சுகர் வந்து சிரிச்சுட்டே பரீட்சித்துக்கிட்ட பதில் சொல்லி தொடங்கினார் அப்படின்னு சொல்லி இதோட நிறுத்திக்கிற. நாளைக்கு வந்து சுகரோட வருகை, அப்புறம் சுகர் வந்து எப்படி பரீட்சித்துக்கிட்ட பதில் சொல்றார், அப்புறம் முக்கியமான சுகர் வந்து பகவானை பத்தி ஸ்துதி பண்ணி மேலே உள்ள கதைகளை வந்து சுகர் வந்து பரீட்சிக்கிட்ட சொல்லி தொடங்கினார். அது நம்ம நாளைக்கு பார்ப்போம். கோபிகா ஜீவனம் கோவிந்தா. சத்குரு மகாராஜ் கி ஜெய். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண